மொத்தம் எத்தனை வருஷம் சார் இது? ஸோ இது வந்து ஒரு 11 to 12 years மினிமம். இதில் ஒன் இயர் ரிப்பீட் பண்ணி அந்த எக்ஸாம் எழுதும்போது நேச்சுரலி 15 years சாலிடாக ஆயிடுதுன்னு தான் எடுத்துக்கணும் ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன். ஃபர்ஸ்ட் சொன்னது MBBS ஒரு மோர் குவாலிஃபைட் டிகிரி, நான் இதை வச்சுட்டு ஐ ரன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். இந்த 13 இயர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்காது? கண்டிப்பாக, அதாவது சப்போர்ட் சிஸ்டம் இஸ் மேண்டேட்ரி. ஆனால் வாட் டைப் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது வி ஹேவ் டு டாக் அபவுட். இப்போவே வந்து பிஜி ப்ரிப்பரேஷனுக்கான ஆப்ஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே பிஜி தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 7 போட்டாலும் அவங்களுக்கு தெரியும் அதில் 2 தான் சூஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு. That is when I don't understand why. That impacts others. Yes, it definitely impacts others. Why did the candidate choose pathology? Did he fill in wrong choices? ஆமா. So full discussion வந்து செகண்ட் ரவுண்ட்ல அவங்க என்ன போடுறாங்க ஆமா அப்படிங்கறத பார்த்துட்டு மறுபடியும் pathology போட்டுருக்காங்களா? இவ்ளோ கேட்டதுக்கு அப்புறம் do you think you would take up medicine? சரி, நீங்க எடுப்பீங்களா? Hi, Dr. Sujith. Over the last 10 years, we have been working with counseling and helping students with admission. ஸோ ரொம்ப வருஷமாகவே ஒரு ஸ்டூடெண்ட் கிட்டேயோ ஒரு டாக்டர் கிட்டேயோ கன்வர்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஆசை எங்களுக்கு இருந்துச்சு ரொம்ப வருஷமாகவே. we need to connect with the students so that அவங்களோட ஆக்சுவல் நீட்ஸ் என்ன, அவங்க வாட் த ப்ராசஸ் தட் தே கோ த்ரூ அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷனாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. we are really happy to have you here. Thank you, sir. நீங்கள் you have completed your MBBS. Yes, and then PG MD General Medicine complete பண்ணியிருக்கீங்க. And then இப்போ சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு you are going for super speciality. And can you take us through your journey? Sure, sir, sure. Actually, எனக்கு I'm more privileged to be part of this podcast also. ஏன்னா நீங்கள் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் ஷேர் பண்ணும்போது how we reciprocate as to how இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அண்ட் எவ்ரிதிங் நாங்கள் எப்படி பார்க்குங்கிறது ஷேர் பண்ணுங்கிறது it's a benefit for me to share this. So நான் என்னோட ஹோம் டவுன் நாகர்கோவில் தான் சார். ஸோ ஐ டிட் மை ஸ்கூலிங் ஹியர். முடிச்சுட்டு அப்போ வந்து நீட் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாமாக வரல. தேர் வர் ப்ரைவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஃபார் ஈச் காலேஜ். ஸோ அதில் நான் வந்து அமிர்தாக்குள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு MBBS முடித்தேன். When was this? This was 2015 சார். ஓகே ஓகே. ஸோ அதில் தான் +2 முடிச்சுட்டு டியூ டு சம் கவுன்சிலிங் மிஸ்ஹாப்ஸ்னால எனக்கு ஒரு 1 year ரிப்பீட் பண்ண வேண்டிய நெசிட்டி வந்துச்சு. அப்போ தான் நான் என்ட்ரன்ஸ் போனேன். இல்லைனா ஐ would have got into ஸ்டேட் போர்ட் கட் ஆஃப் வச்சு ஐ would have got into மெடிக்கல் காலேஜஸ். பட் அந்த 1 year லேப்ஸ் ஆனதுக்கான ரீசன் வந்து அதுதான். அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எழுதி அந்த கிளியர் பண்ணி அமிர்தா மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் சான்ஸ் கிடச்சி MBBS போனதுக்கப்புறம் லைஃப் வாஸ் செட். ஸோ அமிர்தாவில் மை எஜுகேஷன் வாஸ் வெரி குட். அண்ட் தென் ஐ ஃபினிஷ்ட் இன் 2020. அண்ட் இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதே அப்போ தான் கோவிட் வாஸ் தேர். ஸோ ஆக்சுவலி கோவிட் என்னதான் அவுட் சைட் இட் வாஸ் அ பேண்டமிக்னாலும் ஃபார் பீப்புள் இன் ஹெல்த் கேரில் எஸ்பெஷலி இன்டர்ன்ஸாக இருக்கும்போது ஹவுஸ் சர்ஜன்ஸாக இருக்கும்போது எங்கள் ஜென்ரல் ஒர்க் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் தான் ஆச்சு. ஏன்னா இந்த ஈவன் 1 week வார்ட் ஒர்க் பண்ணால் அடுத்த 1 week குவாரண்டைன் கிடச்சிரும். ஸோ இது வந்து பெனிஃபிட்டட் அஸ் டு ப்ரிப்பேர் மோர். ஸோ அப்போது ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலி இன்டர்ன்ஷிப் அட்டம்ப்ட்லேயே வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்க முடிஞ்சது ஃபார் நீட் பிஜி. ஓகே. பட் அந்த நீட் பிஜி ஃபேஸ் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐ ரியலைஸ் தட் ப்ரிப்பரேஷன் ஃபார் அன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இஸ் ஒன்லி 50% தான் அந்த ஜாப்ன்ட்டு. பாக்கி 50% வந்து அந்த நீட் பிஜி கவுன்சிலிங்குள்ளே போகிறதுங்கிறது. ஸோ எனக்கு இது முதல்ல தெரியல. நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ரேங்க் வந்துருச்சு, லிஸ்ட் வந்துருச்சு, சரி இனிமேல் செட்டுன்னு நினச்சா அதுக்கப்புறம் தான் வந்து எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் நம்ம ரேங்க்குக்கு லாஸ்ட் இயர் எந்த கோர்ஸ் வந்துச்சு அது இப்போ ப்ராபபிளாக இருக்குமா இதெல்லாம் டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது. அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மை இன்ட்ராக்ஷன் வித் ஜைனட் அஸ் அ வெப்சைட். ஸோ ஜைனட் வந்து நான் செகண்ட் கவுன்சிலிங் அப்போ தான் என்ரோல் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் அதுக்கப்புறம் என் ப்ராசஸ் வந்து ஈஸியாகி ஐ காட் இன் டு ஜென்ரல் மெடிசன். தட் இஸ் த ஒன் பிரான்ச் ஐ வாண்டட் டு கெட் இன் டு. அது வந்து நான் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே எடுக்க முடிஞ்சது. தென் 3 years ஆஃப் ஜென்ரல் மெடிசன் எஜுகேஷன் இப்போ முடிச்சுட்டு ஐ எம் லுக்கிங் இன் டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஆப்ஷன்ஸ். ஸோ 2015 ஸ்டார்ட் பண்ணி 15 ஸ்டார்ட் பண்ண ஜர்னி சார். ஓகே. அண்ட் ஆஃப்டர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டினா இன்னொரு 3 years இருக்குது இல்லையா? இன்னொரு 3 years. அண்ட் பாசிபிளி ஃபர்ஸ்ட் அந்த செகண்ட் அட்டெம்ப்ட் தவிர யூ ஹேவ் ஆக்சுவலி planning to get into the next phase immediately sir. So மொத்தம் எத்தனை வருஷம் சார் இது இந்த entire? So நார்மலா ஜர்னி எடுத்தீங்கன்னா இப்போ MBBS will be 5+ years, 5.5 years கிட்ட, including that 1 year of house surgency. அது முடிச்சுட்டு ரிப்பீட் பண்ணாமல் அந்த சேம் இயர் அட்டம்ப்ட்லேயே எடுக்கும்போது ஸோ 3 more years of MD or MS or DNB depending on what the candidate wants. ஸோ 5 + 3 8.5 அதுலேயே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 years அகைன் பிரேக் எடுக்காமல் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்குள்ளே போனால் இன்னொரு 3 years. ஸோ இது வந்து ஒரு 11 to 12 years மினிமம்.
இதில் ஒன் இயர் ரிப்பீட் பண்ணி அந்த எக்ஸாம் எழுதும்போது நேச்சுரலி 15 years சாலிடாக ஆயிருதுன்னு தான் எடுத்துக்கணும் ஃபார் மெடிக்கல் எஜுகேஷன். 15 years வித் யூஷுவலாக சரி ஒரு கேண்டிடேட் வந்து எம்பிபிஎஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுற டைம்லேருந்து ஏர்லியர் ரிப்பீட்ஸ் இல்லாமல் அதுலேருந்தே இட் வில் பாசிபிலி டேக் 15 years செட்டில் ஆகும். ஏன்னா நான் engineering graduate, ஸோ எனக்கு வந்து ஒரு it took me 4 years to complete my engineering, get into a job. But when we look at doctors and the long period you have to go through, அது ரைட் ஃப்ரம் த MBBS பீரியட் யூ வில் ஹேவ் டு ப்ரிப்பேர் ஃபார் தட் இல்லையா? ஸோ இது எவ்வளோ ப்ரெஷர் சார் ஃபர்ஸ்ட்? பிகாஸ் ஏன்னா நிறைய பேர்கிட்ட பேசும்போது இந்த ப்ரெஷர் இஸ் எவிடென்ட். ப்ரெஷர்னு பார்க்குறதோட ஆமாம் டெஃபினெட்லி இட்ஸ் இஃப் யூ டாக் அபவுட் அன் 18 or 19-year-old உள்ளே வரும்போது அந்த கேண்டிடேட்டுக்கு இது ஒரு ப்ரெஷரான ஒரு எஜுகேஷன் சிஸ்டமாக தான் அவனுக்கு தெரியும், அவனுக்கு அவளுக்கும். பட் ஆனால் அது எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குன்னு ஐ ஃபீல் சார். பிகாஸ் எனக்கு என்னன்னா என்னோட ஒப்பீனியன் படி இந்த 15 வருஷத்தில் எனி டைம் த பர்சன் கேன் குவிட் ஆர் குவிட்னு சொல்ல முடியாது, ஃபினிஷ் ஆஃப் ஸ்டடிங் அண்ட் கெட் டு அ ஜாப். ஏன்னா MBBS முடிச்சுட்டு they have umpteen options to become medical officers, illa they can write government exams, illa some people who prefer to write UPSC exam avanga adukku poiranga. So anga or break edukalam, anga edutittu you can deviate from this. Illa enak MD MS da idea irukku, passion irukku, kandipa ponuna avanga and 3 more years eduthu 8 years la MD or MS mudichittu or general physician avo general surgeon avo broad specialty edutha angiyume they have opportunities. Maybe tier 1 cities la less likely to be a general physician or general surgeon, but tier 2 tier 3 cities la ponal ipo avangalukku பேஷண்ட் க்ரௌட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ அங்கேயுமே ஒரு ஸ்டெப் எடுத்துக்கலாம். இல்லை பீப்புள் ஹூ ஃபினிஷ் என் ஸ்பெஷாலிட்டிஸ் இன் MDMS லைக் ஆர்த்தோபெடிக்ஸ் டெர்மட்டாலஜி முடிக்கிறவங்களுக்கு அப்படியே அங்கே இது போக தே வாண்ட் சூப்பர் ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறப்போ தான் தே ஹாவ் டு டூ another 3 more years. ஸோ இந்த பால் இஸ் இன் தேர் கோர்ட்னு தான் எனக்கு தோணுது. ஸ்டூடெண்ட் கேன் டிசைட் எப்போ வந்து இதுக்கு மேலே என்னால் முடியாது. Could be family commitments, could be personal burnout stage, எனக்கு இதுக்கு மேலே படிக்க முடியல போதும், ஐ ஹேவ் டு ஸ்டார்ட் சீயிங் மணி அப்படின்னு நினைக்கிறவங்க கூட எப்போனாலும் எடுத்துக்கலாம். ஸோ ப்ரெஷருங்கிறது சப்ஜெக்டிவ் தான் எனக்கு தோணுது. இட் அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் த கேண்டிடேட்ஸ், அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து. பட் யூஸ்வலாக அந்த பியர் ப்ரெஷர் இருக்குமா சார்? ஆக்சுவலாக MBBS முடிச்சுட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னா MBBS முடிச்சுட்டு ஐ கேன் ஆல்சோ கோ ஃபார் அ ஜாப். எஸ், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்கணும், ப்ளஸ் பியர் ப்ரெஷரை தாண்டி வரணுங்கிற ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா? அது இருக்குமா சார்? ஆக்சுவலாக உங்களுக்கு எல்லாரோட இன்ட்ராக்ட் பண்ணதுனால யூ வில் ஆக்சுவலி நான் MBBS முடிச்சோடனே ஃபஸ்ட்டு நான் அப்பா அம்மாட்ட சொன்னதே வந்து ஈவன் தோ தேர் ஃப்ரம் மெடிக்கல் பேக்ரவுண்ட் ஆல்சோ, அவங்கள்ட்ட ஃபஸ்ட் சொன்னது MBBSஏ ஒரு மோர் குவாலிஃபைட் டிகிரி, நான் இதை வச்சுட்டு ஐ ரன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். பட் டெஃபினெட்லி பியர் ப்ரெஷர். ஏன்னா ஒருத்தர் 2 பேர் கேட்டால் ஓகே, என்ன MBBS பண்ணிட்டியா அடுத்து என்னன்னு கேட்டால் ஓகே. ஒரு 20-30 பேர் ஃப்ரம் யர் ஃபர்ஸ்ட் சர்க்கிள் செகண்ட் சர்க்கிள் வந்து கேட்கும்போது ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு ஒரு சின்ன தாட் வரும். அது பியர் ப்ரெஷர் சைட்லேருந்து வருது. செகண்ட் பர்சனலாகவே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். இப்போது அசியூமிங் ஒரு MBBS முடிச்ச கேண்டிடேட் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் எங்கேயா ஜாயின் பண்ணால் டென்டேட்டிவ்லி அவங்களுக்கு கிடைக்கிற சேலரி வந்து அரௌண்ட் 40,000 to 50,000 ஆஸ் மெடிக்கல் ஆஃபீஸராக கிடைக்கும், ஜஸ்ட் அன் MBBS டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸராக. ஸோ இதை வச்சுட்டு இஃப் ஐ வாண்ட் டு ரன் மை லைஃப்னு நான் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தேன்னா டெஃபினெட்லி, பட் நோ ஒன் இஸ் எவர் சாட்டிஸ்ஃபைட்ல சார். ஸோ தென் ஆப்வியஸ்லி எனக்கு ஒரு சர்ப்ரைசிங் திங் சார், பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் MBBS முடிச்சுட்டு 5.5 years நீங்கள் வர்ற ஆக்சுவலாக இங்கே MBBS ஜாயின் பண்ணுறவங்க வில் பி த க்ரீம் ஆஃப் த மெரிட் கேண்டிடேட்ஸ். பட் engineering முடிச்சுட்டு இப்போ நான் ஜஸ்ட் ஃபார் கம்பேரிசன் பார்க்குறேன்னா engineering முடிச்சுட்டு கேண்டிடேட்ஸ் வெளியில் வரும்போது தே டாக் அபவுட் 10 lakh ஆஃபர்ஸ் 15 lakh ஆஃபர்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதுதான் இதில் க்ரீம் ஆஃப் த இன்ஸ்டிடியூட்ஸில் இருக்கிறவங்க. பட் யூஆர் சேயிங் அ டியூட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் MBBS கெட்ஸ் அரௌண்ட் 40 to 50 ஆர் எஸ் சார் மேபி அந்த இது ரீச் பண்ணுறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகே, இதுதான் கரண்ட் சினாரியோ வச்சு சொல்கிறேன். அட்லீஸ்ட் இன் tier 1 cities. டெஃபினெட்லி tier 2 tier 3 இண்டிவிஜுவல் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் நர்சிங் ஹோம்ஸில் மேபி யூ கேன் கெட் ஆஃபர்ட் மோர். பட் அகைன் இது வந்து இப்போ கரண்ட் சினாரியோவில் இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ டியூரிங் தட் பீரியட் பிஜி ப்ரிப்பரேஷனும் அவங்க யூஸ்வலாக பண்ணுவாங்க. எஸ், ஓகே. ஸோ இங்கே தான் வந்து லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஏன்னா இப்போ 18 yearsல MBBS போன ஒரு ஸ்டூடெண்ட்டு ஒரு கேண்டிடேட்டுக்கு அவ்வளோ எக்ஸ்போஷர் இருக்காது. பட் அவன் 23-24 வெளியில் வரும்போது நோ பீப்புள் வில் ஸ்டார்ட் லுக்கிங். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, வாட் இஸ் நெக்ஸ்ட், வாட் இஸ் கோயிங் டு டூ. அவனுக்கே தோண ஆரம்பிக்கும். அவனோட நீங்கள் சொன்ன மாதிரி அவனோட BE கலீக் ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்த கலீக் ஹி வில் பி ஸ்டார்டிங் டு ஏர்ன் அண்ட் செட்டில் இன் லைஃப். ஸோ ஹீல் ஸ்டார்ட் திங்கிங் வாட் ஐ ஷுட் டூன்ட்டு. ஸோ அங்கே அந்த 23-24 எனக்கு தெரிஞ்ச இந்த கிரே ஏரியா ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ அந்த டைமில் இப்போ பிஜி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ பிஜியோட சாய்ஸ் எடுக்கிறாங்க இல்லையா? பிகாஸ் நாங்கள் கவுன்சிலிங்கில் பார்க்குறப்போ மோஸ்ட் டிஃபிகல்ட் த லெஸ்ஸர் எங்களை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் see it as a difficult process. இவ்வளோ டேட்டா எடுத்து எங்கெங்கே இன்ஃபர்மேஷன் இருக்குது அது எல்லாமே எடுத்து நம்ம டிசைட் பண்ணுறது என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அவைலபிளாக இருக்குது, எனக்கு சூட்டபிளாக இருக்குமாங்கிறது. பட் எங்களுக்கு வெரி டிஃபிகல்ட் ப்ராசஸாக ஒன்று தோன்றது கேண்டிடேட்ஸ் கொஸ்டின் பண்ணுறப்போ
நான் எங்கே ஸ்டாப் பண்ணுங்கிறது, இந்த வருஷம் ஸ்டாப் பண்ணணுமா இல்லை அடுத்த வருஷம் நான் ப்ரிப்பேர் பண்ணணுமா அப்படிங்கிற அட்வைஸ் வர்றப்போ எங்களால் அது கொடுக்க முடியறதில்லை. இட் இஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். செகண்ட் வந்து நான் கிளினிக்கல் எடுத்துகிட்டு செட்டில் ஆகணுமா, இந்த கிளினிக்கல் எனக்கு கிடைக்குது, இல்லை அடுத்த வருஷம் பெட்டருக்கு போகணுமா, இல்லை இப்போ நான் கிளினிக்கல் கிடைக்குது பெட்டருக்கு போகணுமா, இந்த சாய்ஸஸ் எப்படி சார் இந்த என்டையர் ப்ரெஷர் அண்ட் நீட் ஃபார் டூயிங் அ பிஜி ஃபேக்டரில் ஃபிட் ஆகும்? கண்டிப்பாக வந்து வெரி யோசிக்க வேண்டிய ஒரு டாபிக். ஏன்னா இப்போது அஸ் அ ஜென்ரல் கவுன்சிலிங் அட்வைஸ் நம்ம கொடுக்கும்போது கொடுத்துடலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே அந்த கேண்டிடேட்டோட சப்ஜெக்டிவ் டிசிஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ண போகுது. அவனோட ஃபேமிலி கமிட்மெண்ட், அவனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுற லைஃப் ஸ்டைல், இது எல்லாமே வந்து அந்த லெவல் அந்த இண்டிவிஜுவலோட லெவலுக்கு போயிடுது. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கோட கேடருக்கு நம்ம எப்படி அட்வைஸ் கொடுக்கலாங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். ஏன்னா சப்போஸ் இப்போது என்னோட சர்க்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு நான் கிளினிக்கல் பிரான்ச்சஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, கிளினிக்கலில் இருக்காங்க, இல்லை MBBS MDயோடு நிறுத்தினவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்களோட அப்ரோச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பர்சனல் டிசிஷனாக தான் இருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஃபீமேல் கொலீக்ஸ் இருக்கிறவங்க வந்து 2-3 பேர் வந்து இல்லை ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் MBBS டிகிரி அண்ட் நவ் ஐ எம் லுக்கிங் ஃபார் அ பார்ட்னர் நவ் அண்ட் அதுக்கப்புறம் ஐல் கெட் மேரிட் செட்டில்ட் அண்ட் ஐல் டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி அண்ட் மேபி டூ அ ஓபி மாதிரி வச்சுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் இது இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணாங்க, இல்லை பார்ட்னரும் படிக்கணும் பட் ஐ ஆல்சோ வாண்ட் டு பர்சியூ அப்படின்னு இருக்கவங்க டெஃபினட்டாக வந்து ட்ரை டு கோ டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. ஸோ இதில் வந்து அவங்களோட பர்சனல் டிசிஷன் வருது. செகண்ட் ஃபினான்ஷியல் இது. ஸோ எல்லாருமே வந்து ஜென்ரலி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் MBBS ஆஃப்டர் MD ஆல்ரெடி கொஞ்சம் தேவோட ஸ்பெண்ட் ஆன் மெடிக்கல் எஜுகேஷன். அன்லெஸ் கவர்மெண்ட்டில் மட்டுமே பண்ணலன்னா வரல, when they do in self financing or when they do in deemed colleges they would definitely spend some amount. So when they expect to get the returns out of that, அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, நான் ஒரு 5 years ஒர்க் பண்ணிக்கிறேனே, ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் ஸ்பெஷாலிட்டி பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கு இருக்கிற ஸ்பெண்ட் பண்ண காஸ்ட் எல்லாத்தையுமே எனக்கு வந்து ஏர்ன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கான நீடும் இருக்குது. ஸோ அதனால் அப்படி எடுக்கிறாங்க. அண்ட் நான் கிளினிக்கல் எனக்கு தெரிஞ்சு 2 டைப்ஸ் ஆஃப் தேர் ப்ரிஃபரிங். ஒன்று சார் someone who has really that passion for that subject இருக்கிறவங்க, எனக்கு வந்து இந்த நான் கிளினிக்கல் பிரான்ச் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நிறையா பேர் ஈவன் அனாட்டமி பெத்தாலஜி என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபேன் கிளப் இருக்கும். எனக்கு அனாட்டமிஸ்ட் ஆகணும், எனக்கு வந்து பெத்தாலஜிஸ்ட் ஆகணுன்ட்டு. இவங்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே வந்துட்டு அவங்களுக்கு தெரியும், ஈவன் இஃப் ஐ கெட் இன் அ மிட் ரேஞ்ச் ரேங்க் ஆர் லோவர் ரேஞ்ச் ரேங்க் ஐ கேன் கெட் அ நான் கிளினிக்கல் பிரான்ச் அட் அ குட் இன்ஸ்டியூட். ஏன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து எனக்கு MD பெத்தாலஜி ஒரு MD அனாட்டமி ஒரு MD ஃபார்மகாலஜி இந்த இன்ஸ்டியூட்னு சொல்லி எடுத்துறாங்க. தீஸ் ஆர் passionate people. And then இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் நான் பார்க்குறது என்னென்னா, என்னோட கொலீக்ஸில் வந்துட்டு பீப்புள் ஹூ கெட் worn out. அதாவது ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் எடுப்பாங்க டியூ டு ஆல் ரீசன்ஸ். எல்லாமே வந்து ஜஸ்ட் பிகாஸ் எக்ஸாம் வாஸ் டஃப், இல்லை அவங்களால ப்ரிப்பேர் பண்ண முடியாதுங்க இல்லை, அந்த டைமில் ஒரு பர்சனல் இன்சிடென்ட் ஆகிருக்கலாம் ஃபேமிலியில், சம்திங் எனிதிங் குட் அவங்க ப்ரிப்பரேஷன் ப்ராசஸை வந்து ஹோல்ட் பேக் பண்ணிடும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க திருப்பி இன்னொரு அட்டெம்ப்ட் எடுப்பாங்க, அங்கேயும் சம் ப்ராப்ளம், திருப்பி தேர்ட் அட்டெம்ப்ட் எடுக்கும்போது தென் தே ரியலைஸ் 3 years நம்ம ப்ரிப்பரேஷன்லேயே போயிட்டோம், என்ட்ரன்ஸ் ப்ரிப்பரேஷனில், இனிமேல் வந்து வி ஹவ் டு கெட் இன் டு சம்திங் சொல்லிட்டு தென் தே சூஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் வாட் தே கேன் டேக். அப்படி இருக்கும்போது ஓகே எனக்கு ஐ கேன் ப்ரிஃபர் திஸ் நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட், ஐ வில் ஸ்டில் மேக் பெஸ்ட் அவுட் ஆஃப் இட்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்ட்ராங் வில் பீப்புள். ஸோ அவங்க அப்படி எடுத்து தே கோ இன்டு அண்ட் லாட் ஆஃப் தம் ஹவ் எடுத்ததுக்கப்புறம் தேவ் லவ் த சப்ஜெக்ட் மோர் அண்ட் அதுக்கப்புறம் தேவ் கான் இன் டு பர்சியூ ஃபெலோஷிப்ஸ் அண்ட் அகைன் ட்ரைனிங் இன் டு தட் அண்ட் நல்லாவே எஸ்டாப்ளிஷ் ஆன ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அப்படி தான் நான் இந்த சாய்ஸ் செலெக்ஷனை பார்க்குறேன். ஸோ கம்ப்ளீட்லி சப்ஜெக்டிவ் அண்ட் அந்த கேண்டிடேட்டோட ஆசைகளை பொறுத்து தான் இருக்குது ஃபைனலி. பட் இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் ஆஃப்டர் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ as in you will start preparing for NEET initially. அதுக்கப்புறம் you will have your எக்ஸாம்ஸ் ஃபார் யுவர் MBBS. அதுவும் உங்களுக்கு ஒரு ஹியூஜ் ப்ரெஷர் இருக்கும் இயர் ஆன் இயர். தென் மறுபடியும் NEET PGக்கு ஒரு எக்ஸாமினேஷனாக இருக்கும். ஸோ திருப்பி மறுபடியும் யூ வில் கெட் இன் டு 3 years PG, அதுக்கும் எக்ஸாமினேஷன். இந்த 13 yearsக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கா சார்? as in basically for to help you out with that entire journey, அந்த மாதிரி ஒரு ஆமாம் சார், கண்டிப்பாக. அதாவது சப்போர்ட் சிஸ்டம் இஸ் மேண்டேட்ரி. ஆனால் வாட் டைப் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது வி ஹவ் டு டாக் அபவுட். ஒன்று வந்து ஃபேமிலி சப்போர்ட் டெஃபினெட்லி. அதாவது ஒரு இந்த த்ரூ அவுட் 13 years உங்களை வந்து ப்ரெஷர் கொடுக்காம, இல்லை நீ ஏர்ன் பண்ணி தான் ஆகணும், உனக்கு நெசசிட்டி இருக்குன்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்காத ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன் டெஃபினெட்லி ஹெல்ப் பண்ணும். பியர் குரூப், உங்களுக்கு கூட உங்களை ஹெல்த்தியாக சப்போர்ட் பண்ணுற ஒரு பியர் குரூப், எக்ஸாம்ஸாக இருக்கட்டும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மெடிக்கல் எஜுகேஷனில் வந்து லாட் ஆஃப் கிராஸ் லேர்னிங் அண்ட் கம்பைன்ட் ஸ்டடி வில் ஹெல்ப். இதுதான் ஜென்ரேஷனலாக மென்டார்ஸ் சொல்கிறது. நீங்கள் தனியாக உட்காந்து படிக்கலாம், பட் ஆல்வேஸ் அ குரூப் ஸ்டடி. ஏன்னா நிறைய கிளினிக்கல் எக்ஸாம்ஸ் வருது ஆன் த வே. ஸோ கிளினிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணி படிக்கும்போது யூ வில் டேக் மோர் அவுட் ஆஃப் இட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ஹெல்த்தியான பியர் குரூப்போட சப்போர்ட்டு.
அண்ட் டெஃபினெட்லி மென்டார்ஷிப், அதாவது டீச்சர்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் எஜுகேஷனில் மென்டார்ஷிப் இல்லாமல் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சர்வைவ். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எம்பிபிஎஸ்லையும் சரி, எம்டிஎம்எஸ்லையும் சரி, இல்லை டிஎம் அண்ட் எம்சிஹெச் பண்ணும்போதும் சரி, ஒரு ஐடியல் மென்டார் த்ரூ அவுட் த ப்ராசஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது. அது வந்து சின்ன அகாடமிக் ரிலேட்டடான விஷயங்கள் இருக்கலாம், அதாவது தீசிஸ் செலக்ட் பண்ணுறதுலையாக இருக்கட்டும், இல்லை வந்து அடிஷ்னலாக பேப்பர் பப்ளிகேஷன் போடும்போது அதுக்கு சூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். பட் ஈவன் அது இல்லாமல் லைஃப்லேயும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சார் 14-15 இயர்ஸுங்கிறது இட்ஸ் லாங் ப்ராசஸ். இதில் வந்து அப்பார்ட் ஃப்ரம் மெடிக்கல் எஜுகேஷன் லைஃப் ஆல்சோ வில் பி ஹேப்பனிங். அந்த லைஃப் நடக்கும்போது ஓகே இந்த டைம் நீ இது டிசைட் பண்ணுறா, என் லைஃப்பில் நான் அதுதான் பண்ணேன்னு சொல்கிறதுக்கு ஒரு சீனியர். ஸோ ஒரு மென்டார்ஷிப் சப்போர்ட், ஸோ ஃபேமிலி, பியர் குரூப் அண்ட் மென்டார்ஷிப் வந்து டெஃபினெட்லி நீடட் த்ரூ அவுட் த மெடிக்கல் ஜேர்னின்னு ஐ ஃபீல் சார். அண்ட் எனக்கு அது மல்டிபிள் டைம்ஸ் வந்து லிஃப்ட் அப் பண்ணி கொடுத்துருக்கு. அண்ட் உங்களுக்கு இது இவ்வளவு பேசும்போது சார், ஒன் திங் தட் வி திங்க் இஸ், இதை தாண்டி ஒரு சோஷியல் லைஃப் இருக்கா, இல்லை இதை தாண்டி வேறு ஏதாவது டைம் கிடைக்குமா அப்படிங்கிறதே we don't know. So in fact நீங்கள் படிக்கும்போது கூட கேண்டிடேட் சே தட் ஃபஸ்ட் இயரில் எனக்கு பிஜி வந்து மேஜராக கேண்டிடேட் சொல்கிறது ஃபஸ்ட் இயரில் தெர் இஸ் டூ மச் ப்ரெஷர், செகண்ட் இயரில் ஸ்டில் தெர் இஸ் ப்ரெஷர், தேர்ட் இயரில் இன்னுமே உங்களுக்கு டைம் கிடைக்கிறது அவைலபிலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மேபி அந்த பார்ட் வந்து டஸ் இட் எக்ஸிஸ்ட் சார்? லைக் எனக்கு ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது வி ஹேட் அ லாட் ஆஃப் டைம், அதே மாதிரி நாங்கள் பிஜி பண்ணும்போதும் வி ஹேட் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் ஆர் செல்ஸ். அது தாண்டி தான் தெர் இஸ் அ எஜுகேஷன் பார்ட். பட் உங்களுக்கு எப்படி சார்? கரெக்ட் தான். அதாவது அது மித்துன்னு சொல்ல முடியாது, வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு டெஃபினட்டாக அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறது கரெக்ட் தான். ஃபஸ்ட் இயர் டெஃபினெட்லி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒரு எம்பிபிஎஸ்ங்கிற ஒரு கிடைக்கும். ஏன்னா +2 வரைக்கும் நம்ம வந்து இப்போது மேபி ஸ்கூல் சிஸ்டம் எல்லாமே மாறி இருக்கு. பட் வென் ஐ கேம் இன்டு எம்பிபிஎஸ் அந்த டைம் வந்துட்டு நம்ம பாட்னி ஜுவாலஜி நாலேஜ் வச்சு தான், நம்ம ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நாலேஜ் வச்சு தான் உள்ளே வரும். நீங்கள் எம்பிபிஎஸ் ஃபஸ்ட் இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா வென் அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி வரும்போது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நியூ பால் கேம்குள்ளே உள்ளே போன மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி இந்த அனாட்டமி அண்ட் டிசெக்ஷன் வரும்போது பீப்புள் சே ஜென்ரலாக அனாட்டமி தான் இருக்கிற டஃபஸ்ட் ஃபஸ்ட் இயர் சப்ஜெக்ட்ன்ட்டு. அதனால அவங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்கும். ஸோ புதுசாக இருக்கும்போது நேச்சுரலி இட்ஸ் டிஃபிகல்ட். எப்படி வந்து ஒரு மீடியம் லாங்குவேஜ் மீடியம் மாறும்போது ஒரு கேண்டிடேட் டிஃபிகல்ட்டி, இப்போ தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு மாறும்போது ஒரு கேண்டிடேட் டிஃபிகல்ட், அதே மாதிரி தான் இதுவும். அது வரைக்கும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜின்னு படிச்சுட்டு சடன்லி யூஆர் புட் இன் டு அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரிங்கிறப்போ கண்டிப்பாக ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர் இஸ் டிஃபிகல்ட். பட் considering the teaching in colleges, especially இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஸ்டாண்டர்ட் டீச்சிங் இஸ் அவைலபிள் இன் ஆல் காலேஜஸ். அதனாலே லாட் ஆஃப் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நிறைய பேர் ஃப்ரம் த நார்த் ப்ரிஃபர் டு கம் டு தமிழ்நாடு as a state to take up seats, be it for MBBS or MDMS. They say the education is better here, the teaching is better here. ஸோ அப்படி இருக்கும்போது டெஃபினெட்லி அந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபினிஷிங் தட் எக்ஸாம், ஃபஸ்ட் இயர் எக்ஸாம், செகண்ட் இயர் பிகம்ஸ் அ கேக் வாக், ப்ரொவைடட் ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கிறத பொறுத்து. இதில் வந்து அவனுக்கு ஸ்பேர் டைம் கிடைக்குதானா டெஃபினட்டாக. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா யூஜி காலேஜஸ் ஆர் எம்பிபிஎஸ் காலேஜஸ்லையுமே வந்து சோஷியல் கிளப்ஸ், கல்ச்சுரல் கிளப்ஸ் நல்லாவே இருக்குது. அண்ட் தேர் ஆல் ஆக்டிவ். இப்போது இன்க்ளூடிங் மியூசிக் கிளப்ஸ் அண்ட் குவிஸ் கிளப்ஸ் வரைக்குமே வந்துருச்சு. அண்ட் தேர் ஆல் பிரிட்டி ஆக்டிவ். அண்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா டெஃபினெட்லி யூ கேன் டேக் இட் அப். அந்த அளவுக்கு டைம் கன்ஸ்டெயின்ட் கொடுத்து, அதாவது உன்னால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பண்ண முடியாத அளவுக்குன்னு ஐ டோன்ட் திங்க் த கரிக்குலம் இஸ், எஸ்பெஷலி த கரண்ட் NB கரிக்குலம், தட் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் தட் மச். ஸோ தட் இஸ் குட் டு ஹியர். At least that gives you at least some time for other activities. And sir, இப்போ இந்த entire process examinations to ஃபைனலாக நம்ம உங்களுக்கு வந்து MCHO இல்லை MD/MS எடுத்து யூஆர் ஃபினிஷிங் யுவர் ஸ்டடீஸ் பார்ட். அண்ட் தென் போஸ்ட் தட் நீங்கள் உள்ளே போகிறப்போ, ஆக்சுவல் ப்ராக்டிஸ்க்கு போகிறப்போ, திஸ் இஸ் மை ஃபைனல் ஸ்டெப், இதுக்கு தாண்டி நான் ப்ராக்டிஸ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ இட் டேக்ஸ் யூ பாசிபிளி 30 நீங்கள் சொல்கிற மாதிரி 30 years old இல்லை 32 years old ஆகிருப்பீங்க. ஸோ அப்போது வரைக்கும் 13 years ஆயிருக்குது. இப்போ நம்ம யூஸ்வலாக யார்கிட்டையாவது இதை நம்ம சொல்லும்போது, ஒரு கேண்டிடேட் கிட்ட, ஒரு +2 ஸ்டூடெண்ட் கிட்ட நம்ம யூஸ்வலாக சொல்லும்போது அவங்க வந்து நம்ம அதை நெகட்டிவாக சொல்கிற மாதிரி தே ஃபீல் அஸ் இன் இவ்வளோ இயர்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் அதே மாதிரி சில டாக்டர்ஸ் when they post also they saying that I might not ask my kid to get into MBBS. அது ஒரு டாக்டர் தான் போஸ்ட் பண்ணுவாங்களா இருக்கும், கொஞ்சம் பேர் தான் போஸ்ட் பண்ணுவாங்களா இருக்கும். பட் ஸ்டில் தட் போஸ்ட் ரீச்சஸ் மோர் பீப்புள். ஸோ அந்த மாதிரி சினாரியோவில் +2 கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் எப்படி சார் அதை எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்பீங்க? இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக போகணும், பட் அவங்களுக்கு வந்து அது இட் ஷுட் நாட் டிமோட்டிவேட் தெம் அப்படின்னு நினச்சிங்க. அப்படி இது வந்து அகெயின் ஒரு கிரே ஏரியா. அதாவது ஒரு +2 கேண்டிடேட்டை போயிட்டு இங்கே பாரு உன் ட்ரைனிங் வந்து இவ்வளோ இயர்ஸ் ஆக போகுது, ப்ரொவைடட் திஸ் இஸ் வாட் யூ வாண்ட். இப்போது உன் பேஷன் வந்து மெடிசன் தான் இருக்குன்னா, மெடிசன் ஆஸ் அ ஃபீல்டு டெஃபினட்டாக இத்தனை இயர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் இருக்க போகுது. ஸோ இதுக்கு நீ எவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்கான்னு அவன்கிட்ட 17 or 18 years போய் கேட்கும்போது டெஃபினெட்லி கொஞ்சம் ஒரு அவுட் ஆஃப் த ப்ளூ கொஸ்டினாக இருக்கும் அவனுக்கு. செகண்ட் வே வந்து சப்போஸ் மணி மேக்கிங் இஸ் ஒன் ஆர் ஏர்னிங் இஸ் ஒன்லி ஐடியா ஆர் தீம்,
நான் சொன்ன மாதிரி இஃப் ஹஸ் ஹேஸ் த கேப்பபிலிட்டி டு டிசைட் ஏர்லியர், அது 17-18 டிசைட் பண்ண முடிஞ்சுன்னா மேபி ஹி குட் ஆல்சோ கன்சிடர், அதாவது பேரண்ட் சப்போர்ட் இருக்கணும், அதுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் he could also explore other options before deciding medical career is his thing. So you're saying earning மட்டும் பிரைமரி, அதாவது பிரைமரி கிரைட்டீரியாவா இருந்துச்சுன்னா யூ திங்க் of everything before you decide. Again ஒரு 17-18க்கு இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சாய்ஸ் டு மேக். ஏன்னா he might have known only one thing. அவனுக்கு வந்து ஸ்கூல் போனதுலேருந்து எனக்கு டாக்டர் ஆகணும்னு தோணும். அவன்கிட்ட போயிட்டு வந்து +1 +2 படிக்கும்போது இல்லைடா இத்தனை வருஷம் ட்ரைனிங் இருக்குன்னு டேரெக்டாக வந்து சொல்லும்போது இட் கேன் பி டிமோட்டிவேட்டிங். But one way to put it is, at the end of the day, healthcare has its service part of it. Other than the earning part, there's also service part. And right from second year of MBBS, நீங்கள் clinics enter ஆனதுலேருந்து you'll start seeing patients. First year வரைக்கும் தான் உங்களுக்கு predominantly theoretical இருக்கும் போது அதுலேயுமே டிசெக்ஷன்லாம் வரும். பட் பேஷண்ட் கேர் வந்து நீங்கள் செகண்ட் இயர் ஆஃப் MBBSலேருந்து you're going to start. ஸோ ஈவன் அந்த 13 years 14 years ஆனாலுமே அதில் ஆல்ரெடி நீங்கள் ஒரு 10 years வந்து நீங்கள் பேஷண்ட் கிட்ட இன்ட்ராக்ஷனில் தான் இருப்பீங்க. ஸோ டேக் தேட் அஸ் அ பாசிட்டிவ் தான் நான் சொல்லணும். இஃப் ஐ ஹாவ் டு கிவ் சம் அட்வைஸ், ஈவன் ஒரு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வார்டுக்கு போய் கிளினிக்ஸ் போகும்போது உங்களுக்கு பேசிக்லி பிபி பல்ஸு டெம்பரேச்சர் பார்க்க தான் சொல்லி கொடுப்பாங்க. பட் அது பண்ணுறது கூட ஒரு இட்ஸ் அ சர்வீஸ் தான். ஒரு பேஷண்ட்டுக்கு போய் நீங்கள் பிபி பார்க்குறதுமே வந்துட்டு இட்ஸ் அ ஹார்ட்ஃபுல் திங். ஸோ உங்களுக்கு ட்ரைனிங் அந்த 14 years இருந்தாலும் அதில் நீங்கள் 10 years ஆல்ரெடி பேஷண்ட் எக்ஸ்போஷரில் தான் இருப்பீங்க கண்டினியூஸாக. ஸோ தட் இஸ் அ பாசிட்டிவ் திங் டு டேக் அவுட் ஃப்ரம் த என்டையர் லாங் ஜேர்னின்னு நான் சொல்லுவேன். ஓகே. ஸோ என்னதான் நம்ம இதை சர்வீஸாக பார்த்தாலும், பிகாஸ் என்டையர் சொசைட்டி சீஸ் இட் அஸ் அ சர்வீஸ். யார் வந்தாலுமே சரி +2 முடிச்சுட்டு வரும்போது they see that அதனால தான் அந்த டாக்டர்ஸ்க்கான ஒரு ரெஸ்பெக்ட் in the society is also there. So but in the set of people who get in, candidates who get in, they are the cream. Yes. They also would like to have some returns இல்லையா? even though அதை வந்து நம்ம நெகட்டிவாக பார்க்காம they would like to have some returns in terms of a good life. அந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இது எப்போ சார் ரீச் ஆகும்? அதுக்கு ஒரு டைம் லைன் இருக்கா, இல்லை அவங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக கிடைக்குமா ஃபேமிலி லைஃப்? ஒரு அகெயின் சார் அவங்க சப்ஜெக்டிவ் டிசிஷன் தான் இது. நான் சொன்ன மாதிரி இஃப் தே டிசைட் டு consider that okay, we've come into medical education, this is a long journey. If I want to reach my goal, அதாவது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வரைக்கும் போகணும், இல்லை ஸ்பெஷலிஸ்ட்டாக ஆகணும்னா 8 year மினிமம் ஜேர்னி இருக்க போகுது. இதில் வந்து ஐ ஹாவ் டு பேலன்ஸ், எனக்கு வந்து ஃபேமிலி நீட்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் நீட்ஸை நான் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணுன்னு அவங்களுக்கு ஒரு வில் இருந்ததுன்னா தே கேன் டெஃபினெட்லி மேக் இட் அன் ஈஸி ப்ராசஸ். அகெயின் ஒர்க் லைஃப் பேலன்ஸுங்கிற நம்ம நிறையா கோட் பண்ணுறது இருக்குது. அதாவது மெடிக்கல் எஜுகேஷனில் சரி டாக்டர்ஸ்க்கு வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லைன்ட்டு. அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஜென்ரல் ஃபிசிஷியன் ஜெனரல் மெடிசன் முடிச்சிருக்கேன்னா இந்த பாயிண்ட்லேயே ஐ கேன் டிசைட், சரி எனக்கு வந்து 9 to 4 ஓபி பார்த்தா போதும், ஜென்ரல் மெடிசன் ஓபி பார்த்தா அதில் டயபெட்டிஸ் அண்ட் ஹைப்பர் டென்ஷன் அண்ட் அதர் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் தொற்ற நோய்கள் மட்டும் நான் ட்ரீட் பண்ணிவிட்டு 4 o'clock நான் வீட்டுக்கு வந்துட்டு ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி. இல்லை எனக்கு ஒரு ஹாபி இருந்துச்சு, ரைட்டிங் ஆர் ஜேர்னலிங் இருக்குன்னா அதை நான் பண்ணலான்னு டிசைட் பண்ணால் ஐ கேன் டூ தட். ப்ரொவைடட் இதில் வந்து ஐ ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட். ஓகே, எனக்கு இவ்வளோ ஏர்னிங் போதும், இவ்வளோ ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட்ஸ் போதும்னு நினச்சா ஓகே. பட் இது வந்து இஃப் ஐ டிசைட் ஓகே இல்லை எனக்கு இன்னும் 1 step படிக்கணும், ஐ வாண்ட் டு ஸ்பெஷலைஸ் இன் டு இப்போ நெஃப்ராலஜி நியூராலஜி, ஐ வாண்ட் டு ஸ்பெஷலைஸ்னு நினச்சேன்னா ஐ ஷுட் பி ஓகே டு கிவ் another 3 years ஆஃப் மை லைஃப். இது என்னோட டிசிஷன் தான். ஓகே 3 more years நான் கஷ்டப்படுறேன், இட்ஸ் ஓகே, லேர்னிங் இட்ஸ் பார்ட் ஆஃப் இட், பட் இட் இஸ் கோயிங் டு கிவ் மீ ரிட்டர்ன்ஸ்னு எனக்கு தெரியும். பிகாஸ் டெஃபினெட்லி when I come out as a DM graduate எனக்கு இன்னும் பெட்டர் பொசிஷன் கிடைக்கும் அட் மெடிக்கல் காலேஜஸ் ஆர் டீச்சிங் இன்ஸ்டியூட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட ஒர்க் லைஃபுக்கு அது வேணும்னு நினச்சேன்னா ஐ சூஸ் தட். ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங் இருந்தால் டெஃபினெட்லி எனிபடி கேன் பேலன்ஸ் த ஒர்க் லைஃப்னு எனக்கு தோணுது. இந்த பார்ட்டில் த சாய்ஸஸ் இஸ் த இண்டிவிஜுவல்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா சார்? ஸோ இப்போ இந்த பார்ட்டில் நீங்கள் வந்து MBBS உங்களோட பேட்ச்மேட்ஸ் இருப்பாங்க, உங்களோட கொலீக்ஸ் ஹூம் யூ ஒர்க் வித், அதே மாதிரி பிஜி முடிச்சுட்டு யுவர் கொலீக்ஸ் ஒரு பேட்ச் அந்த சேம் பேட்ச்லேருந்து வெளியில் வரவங்க இருப்பாங்க. இதில் ஹவு மெனி டூ யூ திங்க் மேக் அ சாய்ஸ் பிட்வீன் ஆஃப் ஓகே ஐம் ஓகே வித் திஸ், இந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு போதும், ஐம் கண்டென்டட் அப்படிங்கிற மாதிரி சாய்ஸ், கண்டென்ட்ங்கிறத தாண்டி ஐம் ஓகே வித் இது போதும் அப்படிங்கிற மாதிரி, இல்லை அஸ்பயர் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்களா இன்னும் ஹையர் இதுக்கு? ஓகே, எனக்கு எக்ஸாக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கில் சொல்லனா கூட மோர் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆஸ்பயர் தான் சார். ஓகே, ஏன்னா தே நோ தட் தேவ் கம் த்ரூ ஒரு லாங் ஜேர்னி, இன்னும் கொஞ்சம் போயிட்டா தேல் ரீச் தட் ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஆஸ்பயர் தான் பண்ணுவாங்க இந்த பாயிண்ட்டில். ஸோ அங்கே தான் வந்து அந்த ஏஜ் குரூப். ஸோ பை த டைம் இப்போ நான் ஜெனரல் மெடிசன் முடிக்கும்போது 27-28 வில் பி த ஐடியல் ஏஜ் குரூப் when someone finishes an MD MS. இப்போ வந்து தே வில் நோ வாட் டு டிசைட் கொஞ்சம் ஐ ஃபீல். ஏன்னா தே வுட் ஹவ் சீன்
அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடச்சிருக்கும், அவங்களோட கொலீக்ஸ் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்கன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து இப்படி ஒரு இண்டிவிஜுவல் வந்து இப்போ நான் இன்னொரு 3 more years எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஓகேன்னு டிசைட் பண்ணுறதுக்கோ, இல்லை இது போதும் நான் போய் கிளினிக் ஓப்பன் பண்ணி நான் செட்டில் ஆகிறேன்னு திங்க் பண்ணுறதுக்கு ஒரு டிசிஷன் வருங்கிறது ஐ ஃபீல். ஸோ எனக்கு தெரிஞ்ச மெஜாரிட்டி ஆல்தோ தே ஆஸ்பயர், தெர் இஸ் அ சர்டன் ப்ரொபோர்ஷன் ஹூ டிசைட் தட் இல்லை எனக்கு இனிமேல் ஃபேமிலி அது ப்ளஸ் மெடிசன் அலாங் சைடு, அதுக்கப்புறம் கிட்ஸ் ஐ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தேர் எஜுகேஷன். ஸோ எனக்கு இது போதும் டிசைட் பண்ணுறாங்க நிறைய பேர் இருக்காங்க. கன்சிடரபிள் அமௌண்ட்டுன்னு சொல்ல முடியல கூட டெஃபினெட்லி ஒரு ப்ரொபோர்ஷன் வந்து தே டேக் இட் அப். ஓகே ஓகே சார் இவ்வளோ கேட்டதுக்கு அப்புறம் டு யூ திங்க் யூ டேக் அப் மெடிசன் சார்? நீங்கள் எடுப்பீங்களா? இல்லை சார், எனக்கு அதில் 2 பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. ஆக்சுவலி என்னோட ஒய்ஃப் ஷீ இஸ் அ டாக்டர். Okay, ஸோ எனக்கு வந்து ஐ ஹாவ் அ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு த என்டையர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் பார்ட் ஒர்க்ஸ். அது எப்படி பாசிட்டிவாக இம்பாக்ட் ஆகும், இல்லை எங்களுக்கு வாட் ஆர் த இஷ்யூஸ் தட் வி ஃபேஸ் வென் ஷி ஹேஸ் டு மேனேஜ்ங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து பியூராக நான் வந்து ஃப்ரம் அன் அவுட் சைடர் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பட் அதர்வைஸ் வாட் ஐ ஃபீல் சார், இப்போ எனக்கு ஒரு சாய்ஸ் இருந்துருச்சு அப்படின்னா 2 பெர்ஸ்பெக்டிவ் சார். ஒன்று வந்து நான் இப்போது இந்த என்டையர் 13 years ஜேர்னி ப்ளஸ் அந்த கம்ப்ளீட் பார்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் அது எல்லாமே இருக்குது, இவ்வளோ காம்படிஷன் இருக்குது, இதெல்லாம் தாண்டி வரணுமா அப்படின்னு எனக்கு முதல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் எனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கணும் ஃபர்ஸ்ட், பிகாஸ் திஸ் இஸ் அவைலபிள் ஒன்லி ஃபார் த க்ரீம் ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ அப்படி ஒருவேளை எனக்கு ஒரு சாய்ஸ் இருந்துருந்துச்சு அப்படின்னா I might have thought through, because it is very very difficult. But இப்போ some discussions இப்போ டாக்டர்ஸோட இருக்கும்போது what they have done, what they are doing service அப்படின்னா இந்த ரோலை விட அந்த ரோல் பெட்டராக இருக்கும். இந்த 13 years தவிர இந்த ரோலை விட something that is adds value to the society, அதை நம்ம பண்ணியிருக்கலாமோங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக இருந்திருக்கு. எக்ஸப்ட் தட் இந்த ஒரு சின்ன பார்ட் வந்து நம்மளால மேனேஜ் பண்ண முடியுமாங்கிற கொஸ்டின் தவிர மற்றபடி அதெல்லாம் தாண்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த ஒரு டாக்டராக இருந்துக்கலாங்கிற ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் சார். அது அதர் எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்றாங்க. ஆமாம், கரெக்ட் கரெக்ட். ஸோ அதெல்லாம் நீங்கள் தாண்டுறீங்க அப்படிங்கிற பார்க்கும்போது எங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய how does this happen, எப்படி இவ்வளோ பண்ணுறாங்க. பிகாஸ் பிஜிக்கு நம்மக்கிட்ட இப்போ ஜைனர்டில் கேண்டிடேட்ஸ் when they call up ஓவர் த கால்ஸ் தான் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், இல்லை இமெயில்ஸில் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக ஒரு கால் ஒரு இமெயிலில் வந்து ஒரு டோன் இருக்கும் இல்லையா, தட் டோன் வி கேன் நோ எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது அந்த டோன்லேயே வி வில் நோ. அதாவது எப்படி இருந்திருந்தா இந்த இந்த ஸ்டேஜில் அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு மெயில் எழுதுவாங்க அப்படிங்கிறது வி நோ. ஸோ மோஸ்ட்லி ஆர் சப்போர்ட் இஸ் around that. We understand that there is a huge pressure, and in terms of competition too, pressure comes from competition. Ivlo competition irukkrappo obviously that will add on to the pressure. Over varsham or 10% 20% add ஆகுறாங்க in terms of competition. இது increase ஆயிட்டே தான் போகும். ஏன்னா number of MBBS seats விட number of PG seats are lesser by around 40,000. so ஒவ்வொரு வருஷமும் this will keep adding on. so இது எப்படி எண்ட் ஆக போகுதுங்கிறது தெரியல. but still government is trying their level best ன்றாங்க. but I'm not sure anyways it is going to be and there is also a necessity. அதுவும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுங்கிறது தெரியல. ஸோ how it pans out we don't know. ஸோ இந்த when student நீங்கள் சொன்னீங்களே சார், when students talk to you over phone or email வழியாக you can understand that plight of the students. அப்போது அதில் இன்ட்ரெஸ்டிங்காக எதுவும் 1 or 2, அதாவது எதர் ஓவர்வெல்மிங்காக இருந்திருக்கலாம் உங்களுக்கு, ஐயோ குட் திங் வி டிட்ன்ட் கம் இன்டு மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு தோணிருக்கலாம், இல்லை ஒரு ஹார்ட்ஃபுல் மூமெண்ட்டாக இருக்கலாம், ஓகே ஐ எம் டூயிங் சம்திங் குட் ஃபார் த கேண்டிடேட்ஸ், அப்படி ஏதாவது மூமெண்ட் உங்களால் ஷேர் பண்ண முடியும்? see one is we doing something good for the candidatesங்கிறது ரைட் ஃப்ரம் த பிகினிங் இருக்குது. ஆக்சுவலாக நான் ஒரு 10 years பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 10 yearsல ஃபர்ஸ்ட் 8 years பிஃபோர் ஜைனர் 2014லேருந்து 7th year வரைக்கும். இன்ஃபேக்ட் த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் பைலட் வாஸ் ஆல்சோ ஃப்ரீ. ஆக்சுவலி இனிஷியல் பார்ட் ஆஃப் த பைலட் ஜைனர் வாஸ் ஆல்சோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ அப்படி நாங்கள் கம்ப்ளீட்டாக ப்ரோபோனோவாக பண்ணிட்டு இருக்கும்போது there'll be a lot of responses initial phases-ல saying that this has really helped me. அப்போ from one particular speciality to ஒரு 2-3 levels choices better அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறப்போ they feel really good. இந்த ரவுண்டுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லியிருப்போம், இங்கேருந்து நாளைக்கு கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னா அவங்க இல்லை சார் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நம்ம வந்து இல்லை பஸ் எடுத்துட்டோ ஃப்ளைட் எடுத்துட்டோ கிளம்பி அங்கே போயிடுங்க. இட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ் ஆஃப் யுவர் கெரியர் அப்படிங்கிறத சொல்கிறப்போ when they go and they get it, that life changing. And the responses will be really good, and that is why we got into this as well. As in you do something that you love, it helps someone, you get that feedback அப்படிங்கிறப்போ there is nothing better than that. As in rest all come in later.
பட் இப்போ ரீசெண்டாக இப்போ காம்படிஷன் நிறைய இருக்குது. ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வாட் வி ஃபீல் இஸ் காம்படிஷன் இஸ் ஹையர். ஸோ ஃபார் அஸ் த ரெஸ்பான்சஸ் ஆர் லைக் ரிலீஃப் பேஸ்ட் ரெஸ்பான்சஸாக தான் இருக்கே தவிர அது பேசிக்காக ஓகே சார் நான் இதை தாண்டிட்டேன் அதுக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க இட் இஸ் ரியலி குட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் வி கெட் அ லாட் ஆஃப் குட் ரெஸ்பான்சஸ் as in specifically when rules and regulations based confusions இருக்கிறப்போ when we sort it out more than data. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ there are a lot of good responses. எங்கே அவங்களுக்கு வந்து இஷ்யூஸ் நிறைய இருக்கும் அப்படின்னா நம்ம யூஷுவல் பீரியட் ஆஃப் கவுன்சிலிங்கில் கூட அவங்க வந்து தே வில் பாஸ் த்ரூ சம்ஹவ் டியூரிங் த பீரியட் ஆஃப் கவுன்சிலிங். பட் ஆஃப்டர் த கவுன்சிலிங் தே வில் கம் பேக். அதுதான் எப்படி நாங்கள் சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது தெரியாது. டியூரிங் த ஃபர்ஸ்ட் இயர் ஸோ கவுன்சிலிங் முடிச்சுட்டு அட்மிஷன்ஸ் அப்போ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் தெம் டு மேனேஜ் த ஃபர்ஸ்ட் 6 months பிகாஸ் ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட். த டேர்ம் டாக்ஸிசிட்டி இன் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸ் இஸ் யூஸ்ட். அப்போ தே ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். இன்ஃபேக்ட் எங்களுக்கு கவுன்சிலிங் மேபி அவங்கள மேனேஜ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதெல்லாம் கம்பேரிட்டிவ்லி இஸ் லெஸ் டிஃபிகல்ட் தேன் அதுக்கப்புறம் இருக்கிற 6 months வர்ற queries அட்ரஸ் பண்ணுறது. அதுக்கு இன்னைக்கு ஒரு சிஸ்டம் இல்லை. பட் we are thinking whether something needs to be there if we can do something on that. Some kind of mentorship for the correct. அது அந்த டைமில் ஒரு படி மாதிரியோ இல்லை ஒரு மென்டர் மாதிரியோ இல்லை ஒரு கைடன்ஸோ somebody to speak to at least அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் செட்டப் பண்ண முடியும்னா it will be really great. Other institutions NMCயும் ட்ரை பண்ணுறாங்க பட் I'm not sure if it is working out. But if as our coaching centers can do that it will be really good. அது வந்து ஓகே sir. எஸ் NMCs அந்த மென்டார் மென்டி மாதிரி ஒரு கரெக்டாக அந்த மாதிரி ஒரு இது கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் அது ஒர்க்கபிளாக இருக்கணும், நாட் ஆன் பேப்பர். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சிஸ்டமாக இருந்துச்சுன்னா இட் வில் பி ரியலி குட். சார் நவ் இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் யூஜி போனதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணுறது இனிஷியல் பார்ட் சொன்னீங்கல்ல சார். ஸோ இங்கே நான் ப்ரைமர்லி பிஜி சொல்கிறேன். பிஜியோட ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் சொல்கிறேன். இங்கே வந்து யூஜியில் தே நாட் as much. Okay. இங்கே வந்து இந்த ஜென்ரல் செட்டப் ஆஃப் கவுன்சிலிங் பீட் யூஜி ஆர் பிஜி சாய்ஸ் செலெக்ஷனாக இருக்கட்டும், காலேஜ் செலெக்ஷனாக இருக்கட்டும், கோர்ஸ் செலெக்ஷனாக இருக்கட்டும், பேரண்ட்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கங்கிறத பற்றி உங்களோட இன்புட் எப்படி சார்? மேஜர்லி இது யூஜி பண்ணுறோம் பிஜியும் பண்ணுறோம். சரி, யூஜியில் வந்து டிசிஷன் மேக்கர்ஸ் கிட்டத்தட்ட பேரண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எம்பிபிஎஸ்ங்கிற டிசிஷன் தான் அவங்களால ப்ராபப்ளி ட்ரைவ் பண்ண முடியுமா இருக்கும். அதுவே நிறைய பேர் ட்ரைவ் பண்ண முடியலங்கிறது அன்ஃபார்ச்சுனேட். ஸோ தே ஃபோர்ஸ் டு கெட் இன் டு எம்பிபிஎஸ். பட் ஒன்ஸ் டிசைடட் நான் இதான் பண்ணுறேன், எக்ஸாமும் எழுதிட்டேன் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் ஜைனர்டுக்கு வருவாங்க இல்லையா. ஸோ ஜைனர்டில் when they come in for support, what we see is parents தான் they decide on possibly the institute and affordability anyways அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க, there is no doubt, and also on which location. ஓகே. ஸோ லொகேஷனல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டிசிஷன் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு யூஸ்வலாக யூஜியில் வந்து பிட்வீன் 10-15 இன்ஸ்டிடியூட்ஸ் முடிஞ்சிடும். ஆமாம். இதுதான் உங்களோட சாய்ஸ், யூ வில் கெட் தீஸ் இன் மல்டிபிள் லொகேஷன்ஸ், மல்டிபிள் ஸ்டேட்ஸ் அட் திஸ் ஃபீ. அந்த மாதிரி முடிஞ்சிடும். ஸோ ஃபீயை நம்ம அதுலேருந்து எடுத்துட்டோம், இதுதான் எனக்கு அஃபோர்டபிலிட்டிங்கிறத அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க அப்படின்னா த லொகேஷன் பார்ட் இஸ் அ மேஜர் டிசிஷன் தட் பேரண்ட்ஸ் மேக். அவங்க பேரண்ட்ஸோட கன்ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அதில் சில பேரண்ட்ஸுக்கு இருக்கும். கன்ஸ்ட்ரெயின்ஸுங்கிறது வந்து தேர் செல்ஃப் ப்ராக்சிமலாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். செல்ஃப் எவாலுவேட்டட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து. ஸோ இங்கே இதை தவிர இப்போ நியரர் லொகேஷன்ஸ் அண்ட் அப்படி இல்லைன்னா கூட இப்போ நான் வேற ஒரு சிட்டிக்கு போகிறேன் அப்படின்னாலும் இட் ஷுட் பி பெங்களூர் அண்ட் நாட் சம் அவுட்டர் பிளேஸ். அங்கே நல்ல இன்ஸ்டிடியூட் இருக்குதுனாலும் பெங்களூர்ல ஏதாவது ஒரு ஆவரேஜ் இன்ஸ்டிடியூட் இருந்தாலும் பெட்டர் பிகாஸ் ஐ கேன் டிராவல் ரெகுலர்லி ஃப்ரம் சென்னை ஆர் இல்லை நான் மும்பையில் தான் வச்சிருப்பேன். ஐ வில் நாட் கோ டு நாக்பூர் ஃபார் அ வெரி குட் இன்ஸ்டிடியூட். இது வந்து பட் நாக்பூர் மைட் பி அ வெரி குட் இன்ஸ்டிடியூட் கம்பேரிட்டிவ்லி கம்பேர்ட் டு அனதர் செகண்ட் இயர் இன்ஸ்டிடியூட் இன் மும்பை. ஸோ அந்த டிஃபரன்சஸ் இருக்குது. பேரண்டல் இன்புட் அது வந்து தட் வி ட்ரை டு அட்ரஸ் டு. நம்ம ரொம்ப சொல்லுவோம் ஓகே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கிறப்போ நீங்கள் இன்னொரு Tier 3 மெடிக்கல் காலேஜ் போடாதீங்க, பக்கத்தில் இருக்குங்கிறது எப்படி இருந்தாலும் 5 வருஷத்தில் வெளியில் போக போகிறாங்க, இட் ஆட்ஸ் ஆன் அ லாட் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லுவோம். பட் தே ஆல்சோ ஹேவ் இன்புட்ஸ் ஃப்ரம் அ லாட் ஆஃப். ஸோ அது வந்து தட் மேக்ஸ் அ டிஃபரன்ஸ். பிஜியை பொறுத்த வரைக்கும் வி டோன்ட் சி தட். பிஜியில் பேரண்ட்ஸ் ஆர் இன்வால்வ் டு அன் எக்ஸ்டென்ட். ஸோ பேரண்ட்ஸ் வந்து candidates talk to parents and decide. அது வந்து நடக்குது இன்னும் மெஜாரிட்டி வந்து பட் they decide after discussion with parents. அவங்க டிசைட் பண்ணுறது அவங்களோட டிசிஷன்ஸ்க்கு இருக்குங்கிறது தான் இப்போதைக்கு இருக்குது. வெரி ஃபியூ ஃபேமிலி ரிலேட்டட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். they would have been married or they're getting married constraints இருக்கும். மற்றபடி பேரண்ட்ஸோட புஷ்ஷோ அந்த மாதிரி ரொம்ப இருக்கிற மாதிரி பிஜியில் அட்லீஸ்ட் இட் இஸ் பெட்டர். அண்ட் ஏன்னா வரக்கூடிய கால்ஸும் இட் வில் கம் ஃப்ரம் candidates and rather than UG-ல பியூரா பேரண்ட்ஸ் தான் கால் பண்ணுவாங்க and அவங்களோட questions will be completely different compared to PG. The speciality inputs வந்து mostly speciality decisions வந்து candidates எடுக்கறாங்க.
என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படின்னா, நான் இன்ட்ராக்ட் பண்ணது வரைக்கும் வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி எம்பிபிஎஸ் கால்ஸ் எல்லாமே எடுக்கிறது வந்து பேரண்ட்ஸ் தான். அண்ட் சம்டைம்ஸ் இன்ஃபேக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸே சொல்லுவாங்க, நான் எம்பிபிஎஸ்ன்னு சொல்லிட்டேன், அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன், மற்றது அவங்க பார்த்துக்கிட்டாங்கிற அளவுக்குமே ஓப்பனாக இருக்காங்க. பட் நான் இன்ட்ராக்ட் பண்ண வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற 1-2 விஷயங்கள் வந்து தே ப்ரிஃபர் டு ஹாவ் அ காலேஜ் லைஃப் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. ஸ்கூல் இப்போ எல்லாமே மோஸ்ட் லைக்லி தே ஆர் புட் இன் டு ப்ரெஷர். ஒரு போர்டிங் ஸ்கூலில் படிச்சு வந்திருப்பாங்க. ப்ரிப்பேரிங். ஆமாம். ஸோ தே வாண்ட் டு கம் அண்ட் ஜஸ்ட் ஹாவ் ஃபன் மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அட்லீஸ்ட் சர்டன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில். ஸோ அவங்க காலேஜ் லைஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஓகே இந்த சினிமாலலாம் வர்ற மாதிரி ஒரு ஒரு கல்ச்சுரல்ஸ், ஒரு இன்டர் காலேஜெட்டு, ஒரு ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு மேபி அவங்களாம் ஃபேக்டர்ஸாக வச்சுருக்காங்க. பட் சின்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி பேரண்டல் இன்புட் தான் ப்ரிடாமினேட் பண்ணுறதுனால தேர் நாட் ஏபிள் டு சூஸ் தஸ் ஃபேக்டர்ஸ். பட் வென் தே கம் டு அ சிட்டி அண்ட் ஃபைண்ட் அவுட் தேர் காலேஜ் ஹேஸ் இட், ஐ திங்க் தே ஆல் யூட்டிலைஸ் த சான்சஸ். உள்ளேருந்து பார்க்கும்போது நிறைய பேர் வந்து டெஃபினட்டாக ஃபஸ்ட் இயரில் வந்தோடனே வந்து அந்த இன்ஹிபிஷன் எதுவுமே இல்லாமல் முன்னாடிலாம் வந்துட்டு ஐஸ் பிரேக்கிங் செஷன் அதெல்லாம் வந்து பண்ண வேண்டியிருக்கு. இப்போ வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வர்றவங்களே வந்து தேர் வெரி ஓப்பன் டு கெட் இன் டு ஆல் த கிளப்ஸ். டேரெக்டாக வந்து டான்ஸாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர் ஸ்டார்டிங் to do all that. So it's a nice point to note from senior perspective. But how is it sir? இப்போ நீங்க MBBS படிக்கும்போது உங்களுக்கு as a senior இன்புட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் எங்கேருந்தோ எடுக்கிறாங்க இல்லை கேண்டிடேட்ஸ். பிஜிக்கும் அதே மாதிரி ஆஸ் அ சீனியர் உங்களுக்கு இன்புட்ஸ் நிறைய பேர் கேட்பாங்களா? அது எப்படி இருக்கும்? அதாவது பேசிக்காக நீங்கள் வந்து செகண்ட் இயரில் இருக்கீங்க, ஃபைனல் இயரில் MBBS இருக்கீங்க, அப்போ யாராவது பேரண்ட்ஸோ இல்லை பிஜி செகண்ட் இயரில் இருக்கும்போது தேர்ட் இயரில் இருக்கும்போது மற்ற கேண்டிடேட்ஸோட இன்புட்ஸ்? ஆமாம், டெஃபினட்டாக எல்லா சைட்லேருந்து கேட்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்பாங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு சீனியர் ஆகும்போது செகண்ட் இயராக இருக்கும். ஸோ வென்எவர் ஃப்ரெஷர் கம்ஸ் இன், அப்போ வந்து டெஃபினெட்லி லெட்ஸ் சே டிப்ளமேட்டிக் ரேகிங்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போ ரேகிங் இஸ் நாட் அலவுட், பட் டிப்ளமேட்டிக் ரேகிங் ஏன்னா பேர் கேட்குறதுலாம் வந்து இப்போ இருக்கணும். அது ஒரு சீனியர் ஜூனியர் பாண்டுக்காக. அப்படி பண்ணும்போது அவங்க ஃபஸ்ட்டு கேட்குறதே வந்துட்டு எந்த புக்கு படிக்கலாம், ஸ்டாண்டர்ட் புக்ஸ் படிக்கலாமா, இப்போவே வந்து பிஜி ப்ரிப்பரேஷனுக்கான ஆப்ஸ் வாங்கிக்கலாமா, அப்படிங்கிற டவுட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர்லேயே பிஜி தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார். ஸோ ஃபவுண்டேஷன் மாதிரி தே ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் இயர் இட் செல்ஃப். அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு ஐ எம் சீயிங் அ ட்ரெண்ட் வேர் ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ரெஃபர் பண்ணி தான் நாங்கள் கரிக்குலம் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். MBBS இருக்கட்டும், MDA இருக்கட்டும். வி பீன் ஆல்வேஸ் அட்வைஸ்ட் பை ஆர் சீனியர் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் டு லுக் ஃபார் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். ஸ்டாண்டர்ட் புக்ஸை ரெஃபர் பண்ணி படிக்கும்போது நமக்கு ஒரு அட்வான்டேஜ் என்ன கிடைக்குதுன்னா, விச் ஐ ஃபீல் இஸ் லேக்கிங் நவ் இஸ், ஸ்டாண்டர்ட் புக்ஸை நம்ம தேடி ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கை தேடி படிக்கும்போது அதோட அசோசியேட்டட் திங்ஸ் நமக்கு தெரிய வரும். அது அந்த டாபிக் எப்படி அப்ரோச் பண்ணியிருக்காங்க தெரிய வரும். இதை தவிர்த்துட்டு வென் யூர் ஸ்பூன் ஃபெட் சர்டன் டாபிக்னு வச்சுக்கோங்க, ஜஸ்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இதுதான் இதுக்கான ஆன்சர்னு கொடுத்துட்டோம்னா அந்த தேடுறதுக்கான இது வந்து அதுக்கு என்ன ப்ரொவிஷன் சார் இருக்குது? இப்போ அந்த மாதிரிப்பட்ட இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து அவங்களுக்கு கிடைக்குது? மெயின்லி அவங்க அப்ரோச் பண்ணுற ஸ்டடி எப்படி பண்ணணும்னு அப்ரோச் பண்ணுறது சீனியர்ஸ் தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க. ஈவன் தோ டீச்சர்ஸ் வந்து கிளாஸில் லெக்சர் எடுத்துட்டு இந்த புக்கை ரெஃபர் பண்ணுங்கன்னு சொன்னாலும் கண்டிப்பாக யாருமே போய் அந்த புக்கை ரெஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அது அல்டர்னேட் பார்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அது வந்து அவங்களுக்கு சீனியர்ஸ் தான் கொடுக்க முடியும். அதாவது இந்த புக்கை ரெஃபர் பண்ண, பட் இதில் இந்த டாப்பிக்கும் படி. இன்ஃபேக்ட் மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரலாகவே MBBSல வந்து ஒரு புக் ஃபார் ஒன் சப்ஜெக்ட்னு கிடையாது. ஒரு இப்போ ஃபார்மகாலஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 or 2 புக்ஸ். ஒரு டாபிக் வந்து இந்த புக்கில் நல்லாயிருக்கும், இன்னொரு டாபிக் அந்த புக்கில் கொஞ்சம் ஜம்பிள்டாக இருக்கும், இன்னொரு ஸ்டாண்டர்ட் புக்கில் ரெஃபர் பண்ணிக்க ஈஸியாக இருக்கும். அதை வந்து யாராவது ஹூ ஹஸ் கான் பாஸ்ட் இட் படித்து முடிச்சு கிளியர் பண்ணிட்டு போனவங்களா தான் இமீடியட்டாக ஒரு அதில் தான் எனக்கு மென்டார்ஷிப் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. ஈவன் நான் MD படிக்கும்போது சரி, ஹாரிசன் தான் எங்களோட ஸ்டாண்டர்ட் புக்கு. பட் இந்த 2 டாபிக் வந்து ஹாரிசனில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இதுக்கு மட்டும் நீ இந்த புக் யூஸ் பண்ணிக்கோன்னு, இல்லை இந்த டாபிக் வந்து ஹாரிசனோட ஸ்டாண்டர்ட் கார்டியாலஜி புக்கில் பெட்டராக இருக்கும்னு சொல்கிறதுக்கு ஒரு மென்டார் இருக்கும்போது டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ். ஏன்னா கரெக்டாக இட் ஈஸஸ் த பாத் ஃபார் அஸ். ஸோ அது வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே தேவைப்படுன்னு சொல்ல வரேன். ஒரு சீனியருக்கு தான் வந்து தெரியும் எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ அதனால் ஹீ கேன் கைட் பெட்டர். பேரண்ட்ஸ் சைட்லேருந்து எப்படி வருதுன்னா நீங்கள் கேட்ட மாதிரி சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆங்ஷியஸ் பேரண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக கேட்குறது வந்து இந்த காலேஜில் வந்து என் பையன் பாஸ் பண்ணிடுவானா MBBS, இல்லை இது பண்ணிடுவாங்களா, ஃபெயில் பண்ணிடுவாங்களான்ட்டு. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெஜாரிட்டி ஃபெயிலியருங்கிறது ரொம்ப அப்சர்டாக பெர்ஃபார்மன்ஸ் இருந்தால் மட்டும்தான் இப்போதைக்கு இன்ஸ்டியூட்ஸில் ஃபெயிலியர் ரேட்ஸ் இருக்குது. ஜென்ரலாகவே பாஸ் ரேட்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ பெர்ஃபார்மிங் வெரி வெல். ஸோ பேரண்ட்ஸ்க்கு அந்த ஆங்ஸைட்டி இருக்குன்னு அவசியம் இல்லை. பட் தே டூ வரி, இங்கே டீச்சிங் நல்லா இருக்குமா, இதை முடிச்சுட்டு அவன் வரும்போது அவங்களும் இப்போ ஒரு 5-10 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து MBBS பற்றி தான் வரி பண்ணாங்க. இப்போ அவங்க கேட்குறது வந்து முடிச்சு வரும்போது அவன் நீட் பிஜிக்கும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிப்பான்னு அவங்களுக்கும் ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ ஐ ஃபீல் MBBS இப்போ வந்து ஒரு டோக்கன் ஃபார் நீட் பிஜின்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோன்னு தோணுது. மேபி தட் ஷுட் நாட் ஸ்டே ஃபார் லாங். ஓகே. அப்படி அவங்க ஃபஸ்ட் இயரில் பண்ணாங்கன்னா அவங்களோட மற்ற ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க டைம் ஸ்பெண்ட் ஆன்
பிஜி அப்படின்னா அவங்களோட ஜென்ரல் ஸ்கில்ஸ் நம்ம வாட் எவர் அதர்வைஸ் அகடமிக் வைஸோ இல்லை கிளினிக்கல் வைஸோ அந்த மாதிரிப்பட்ட இதில் ஒரு இம்பாக்ட் வருமா? இருக்கலாம் சார், டெஃபினட்டாக இருக்கலாம். ஏன்னா நான் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஸ்மால் சர்க்கிள் தான் சொல்ல முடியும். இப்போது நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆப் பேஸ்டாவோ வீடியோ லெக்சர்ஸ் மூலமோ நீங்கள் when you start reading மெடிசன் அந்த தேடி கண்டுபிடிச்சி அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிற அந்த ஸ்கில், அது ஒரு ஸ்கில் தான். ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் ஓப்பன் பண்ணி இவ்வளோ பெருசாக இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி அந்த ஆன்சர் தேடி கண்டுபிடிச்சி அதை மார்க் பண்ணி படிக்கிறது ஒரு ஸ்கில் தான். ஸோ அது போகும்போது when they spoon fed their answers naturally அவங்க நேரோ டவுன் ஆயிடுறாங்களோன்னு ஒரு பயம் இருக்குது. அண்ட் ஐ டென் டு see that ஆல்சோ கொஞ்சம். அண்ட் அதே மாதிரி செகண்ட் இயர்லேருந்து நான் சொன்னேன் இல்லையா, அவங்க கிளினிக்ஸ்க்கு என்ட்ரு ஆவாங்க, பேஷண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிப்பாங்க. மெடிசனை பொறுத்த வரைக்கும் த மோர் யூ ஸ்டடி இஸ் ஃப்ரம் த பேஷண்ட்ஸ், நாட் ஃப்ரம் த புக்ஸ். ஓகே, நீங்கள் பேஷண்ட்ஸை பார்த்து அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து அதில் தப்பு பண்ணி திட்டு வாங்கி ப்ரெசென்ட் பண்ணி படிக்கிறது தான் மெடிசனை படிக்க முடியும். அது மெடிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் சரி, சர்ஜிக்கல் ஃபீல்டாக இருந்தாலும் சரி. த மோர் யூ சி த மோர் யூ லேர்ன். புக்கு வந்து ஒரு டூலாக தான் யூஸ் பண்ணும். இது வந்து ஜென்ரேஷனலாக எல்லா ஃபேக்கல்ட்டியும் எங்கள் ப்ரொஃபஸர்ஸ்லேருந்து எங்களுக்கு சொல்கிறது, ஸ்டடி ஃப்ரம் த பேஷண்ட்ஸ், நாட் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக்ஸ்ன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி நேரோ டவுண்டாக ஒரு ஆப் பேஸ்டாக நீங்கள் படிக்கும்போது when you see as this as an alternative to go to the bedside and see the patient, then I think it's wrong. Nothing beats bedside learning than இது in medicine. அதுதான் என்னோட own choice. ஓகே சார், ஒரு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஏரியா தட் வி வாண்ட் டு கெட் இன்டு. ஒரு பார்ட் வந்து நீங்கள் இப்போ கம்ப்ளீட்டாக எக்ஸாம்ஸ் எல்லாமே பண்ணுறீங்க, எவ்ரி திங் இஸ் ரிலேட்டட் டு மெடிசன், கரெக்டுங்களா? ஆமாம். அண்ட் த ஒன்லி பார்ட் த்ரூ அவுட் திஸ் என்டையர் கெரியர் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு மெடிசன் இஸ் பாசிபிளி த கவுன்சிலிங் பார்ட், இல்லைங்களா? ஹவ் யூ அப்ரோச் த கவுன்சிலிங், அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதும் வி ஹவ் வெரி ஃபியூ டாக்டர்ஸ் ஹூம் வி ஹவ் அசோசியேட்டட் வித். பட் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதும் இந்த ஸ்பெஷாலிட்டி விட இந்த ஸ்பெஷாலிட்டி பெட்டரா அப்படிங்கிற டிஸ்கஷன் வரும்போது there is an input required from the doctors. But other than that, counseling as a process பார்க்கும்போது it is simply x y z மூணு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இதில் எந்த ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு வேணுமோ அதை எப்படி எடுத்து கொடுக்குறங்கிறது அப்படி தான் பார்க்குறோம். அது இட் கேன் பி engineering, counseling, it is the same thing. அந்த ப்ராசஸை எப்படி கிராக் பண்ணுறதுங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த பார்ட் மெடிசன் லேர்ன் பண்ணுறதுக்கும் அதுலேருந்து கவுன்சிலிங்க்கு வரும்போது கவுன்சிலிங் அப்ரோச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது சார்? How I see that is MBBS முடிக்கும்போது ஹவுஸ் சர்ஜன்ஸ் முடிச்சு வரும்போது when you approach that PG counseling, அப்போ தான் நீங்கள் ஸ்பெஷாலிட்டி செலக்ட் பண்ணுங்கிற ஒரு டாஸ்க் வரும்போது ஹார்ட்லி யாருக்குமே ஐடியா இருக்காது எனக்கு தெரிஞ்சு. மேபி ஒரு ஐடியா இருக்கலாம், உங்களுக்கு மெடிக்கல் சைட் போகணுமா சர்ஜிக்கல் சைட் போகணுமாங்கிற ஒரு ஐடியா மட்டும் கூட வந்திருக்கலாம். ஏன்னா ஹவுஸ் சர்ஜன்சி பீரியடில் ஒவ்வொரு ஒன் மந்த்தாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ள ட்ரைனிங் போவீங்க. மெடிசன், ஜெனரல் மெடிசன், ஜெனரல் சர்ஜரி, ஆர்த்தோபெடிக்ஸ். இங்கே போகும்போது அந்தந்த பிஜிஸ் ஒர்க் பண்ணுறதை பார்க்கும்போது அங்கே கிடைக்கிற சான்சஸ் பார்க்கும்போது தானாகவே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஜெனரல் மெடிசனோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமானதே வந்து இன்டர்ன்ஷிப்பில் தான். இன்ஃபேக்ட் ஜெனரல் மெடிசன், ஜெனரல் சர்ஜரி ரெண்டுமே எனக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதில் மெடிசன் ஆல்ரெடி எனக்கு பேஷன் இருந்ததுனால நான் ஹவுஸ் சர்ஜன்ஸில் தான் ஃபஸ்ட் எனக்கு இம்பாக்ட் ஆச்சு. அதை வச்சு தான் நான் வென் ஐ கம் அவுட் ஆஃப் ஹவுஸ் சர்ஜன்சி நீட் பிஜி ப்ரிப்பரேஷன் முடிச்சுட்டு அந்த அடுத்த 50% டாஸ்க்கை தாண்டது அந்த கவுன்சிலிங்கில் வந்து உட்காரும்போது எனக்கு தெரியும் மெடிசன் தான் நான் ஃபஸ்ட்டாக வைக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அட்லீஸ்ட் தே நோ, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 90% தேல் நோ ஃபஸ்ட் ஆப்ஷன். ஆனால் அது கிடைக்கல, அடுத்து என்ன வைக்கலாங்கிறதுல தான் அடுத்த செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வைக்கும்போது தான் எல்லாருமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிற ஸ்டேஜ். ஏன்னா சம் பீப்புள் மோஸ்ட் ஆஃப் தம் கேட்குற ஒரு கேள்வி, கோர்ஸ் சூஸ் பண்ணணுமா காலேஜ் ப்ரிஃபர் பண்ணணும்? இது வந்து ஒரு ஜென்ரல் டவுட்டாகவே என்னோட ஜூனியர்ஸ்க்கு நான் கொடுத்த நிறைய அட்வைஸ் வந்து இப்படி தான் இருக்கும். சார் எனக்கு வந்து பிடிச்ச கோர்ஸ் கிடைக்குது, பட் ஆனால் காலேஜ் வந்து நாட் அ குட் பர்ஃபார்மன்ஸ் உள்ள காலேஜ், எடுக்கலாமா? இல்லைனா இந்த கோர்ஸ் எனக்கு பெட்டர் காலேஜில் கிடைக்குது, என்னோட செகண்ட் ஆர் தேர்ட் ஆப்ஷன், அதை எடுக்கவான்ட்டு. இதில் என்னோட பர்சனல் இதை இன்ஃபோ சொல்லணுன்னா, ஆல்வேஸ் சூஸ் த கோர்ஸ் மோர் தேன் த காலேஜ் ஃபார் அ போஸ்ட் கிராஜுவேஷன். இது என்னோட பர்சனல் இது. எல்லாமே மாறலாம் டிபெண்டிங் ஆன் தட் அவனோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வச்சு நிறையா மாறலாம். பட் என்னோட இது வந்து ஏன்னா ஒரு கோர்ஸ் உனக்கு பிடிச்ச கோர்ஸ், உன்னோட நம்பர் 1 சாய்ஸில் இருக்கிற கோர்ஸை ஈவன் இன் டீசென்ட் இனஃப் காலேஜில், ஆவரேஜ் காலேஜில் பண்ணால் கூட அந்த கோர்ஸ்க்காக யூ வில் லேர்ன் அண்ட் யூ வில் சம்ஹவ் லேர்ன் த ரோப்ஸ் அண்ட் கம் அவுட். அதுக்கப்புறம் நீ எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கோ. பட் நீ வந்து காலேஜ் டாப் காலேஜில் உன்னோட தேர்ட் ஆர் ஃபோர்த் ஆப்ஷன் கிடைக்குது, அதுக்காக டாப் காலேஜுங்கிற இதுக்கு ரீசன்க்காக நான் அங்கே போகிறேன்னா, வாட் இஃப் இந்த 3 years ஆஃப் இல்லை யூ லூஸ் த லவ் ஃபார் தட் கோர்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஃபார் த கோர்ஸ். அதுக்கப்புறம் ஜேர்னியே மாறிடும், இந்த கெரியரே அது பேஸ் பண்ணி போய்டும். ஸோ போஸ்ட் கிராஜுவேஷனை பொறுத்த வரைக்கும் கோர்ஸ் மோர் தென் காலேஜ் தான் சொல்லுவேன். பட் இதுலேருந்து அப்பாற்பட்டு சூஸ் பண்ணவங்களும் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. தே சோஸ் தேர் தேர்ட் ஆப்ஷன் அட் அ குட் காலேஜ் அண்ட் தே ஷோன் அவுட் ஆஃப் இட். அதனால
எதுவுமே எடுக்கலாம், பட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் கோர்ஸ் மோர் தென் காலேஜ் ஃபார் போஸ்ட் கிராஜுவேஷன். ஓகே ஓகே. உங்களோட ஒப்பீனியன் எப்படி சார்? அதில் எப்படி எடுக்கிறாங்க பசங்க? அது வேணா எங்களால் சொல்ல முடியும், எங்களோட ஒப்பீனியன் இல்லை, பட் என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. இன் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வாட் வி சி இஸ், இப்போ நாங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து சாய்ஸ் லிஸ்ட் வரைக்கும் we are not helping as of now, because எங்களுக்கு அதில் எக்ஸ்பர்டைஸ் இல்லைங்கிறதுனால. பட் we know candidates who come back and say that this is the choices that I want. அவங்களோட எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க இல்லையா, this is what I want, அதை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு எங்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் தெம் ஆக்சுவலி கோ பை கோர்சஸ். தட் இஸ் வாட் வி சி ஆல்சோ. ஸோ கோர்சஸ்னா ஃபர்ஸ்ட் ஒரு லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் till the last affordable or preferred institute in that course. அது முடிச்சுட்டு தான் then they start with the next course is best institute. அப்படி தான் பண்ணுறாங்க. பட் அந்த ஒரு யூஸ்வலாக நம்மளோட செஷன்ஸ் ரன் பண்ணும்போது அதே ரன் பண்ணுவோம். நீங்கள் வந்து போட்டுகிட்டே வரீங்க, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இஸ் எம்டி ஜென்ரல் மெடிசன் வச்சுக்கோங்க, போட்டே வரீங்க. பட் there is a point that you have to stop saying this is a below average college. இங்க நான் ஜெனரல் மெடிசன் படிக்கணுமா, இல்ல ஐ மைட் பி இன்ட்ரெஸ்டட் இன் பல்மனரி மெடிசன் லேட்டர் அப்படிங்கிறதுனால செகண்ட் வந்து பல்மனரி மெடிசன் போடணுமா அப்படிங்கிற மாதிரி வர்றப்போ அந்த place where you choose is a very difficult thing. So adukapram then you go on to the next one அப்படிங்கிற மாதிரி we suggest, but decision is taken by them. Most of them on a course preference படி தான் they go. And இப்போ UG முடிச்சிட்டு PG வர்றப்போ many of them என்ன அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இது முடிச்சிட்டு என்னென்ன பண்ணலாம், சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது கிளியரா they know, they ask us என்னென்ன பண்ணலாம், SS என்னென்ன பண்ணலாம், அதுக்கான க்ளோசிங் ரேங்க்ஸ் என்ன இருக்கு, அந்த க்ளோசிங் ரேங்க்ஸ் இப்போவே கொடுங்க நான் பார்த்து வச்சுக்கிறேன், so that காம்படிஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ எவ்ரிதிங், ஸோ அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ்ல டிசிஷன் மேக்கிங் பெட்டர் ஆயிடுது. இட் இஸ் ஃபார் பெட்டர் பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி மேபி இன்டர்ன்ஷிப் டைம்ல எல்லாமே they have an understanding and through seniors they have an understanding. So actually அந்த ஒரு மெயின் ஃபேக்டர் நீங்க சொன்னது சார், அந்த இன்டர்ன்ஷிப் பீரியட்ல தான் when they see their postgraduates as interns, when they see their postgraduates அவங்கள்ட்ட பேச, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஜி இருக்கும்போது என்கிட்ட ஒப்பீனியன்ஸ் வாங்கினவங்க தான் அதிகம், ஏன்னா அவங்க இன்டர்ன்ஸ் தான் அடுத்து ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ அங்கே வந்து they are well aware not to just get the professional opinion, they also ask for the personal opinion. சார் நீங்கள் இப்போ மெடிசன் எடுத்துட்டீங்க, உங்களுக்கே தெரியுது லாங் ஜேர்னின்ட்டு, இன்னொரு 3 years நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணணும், தெரிஞ்சுதான் எடுத்தீங்களான்னு கேட்பாங்க. ஆமாம் தெரிஞ்சுதான் எடுத்தேன். ஸோ they are well aware சார், அது ஒரு நல்ல ஷிஃப்ட் இப்போ கரண்ட்லி. அண்ட் நிறைய பார்க்குறாங்க, நிறைய ஒப்பீனியன்ஸ் கிடைக்குது. they are taking seniors as a tool to get them into the counseling process. சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இல்லையா சார்? இப்போ இதில் எங்களுக்கு இன்னொரு query என்ன வரும் அப்படின்னா, ஸ்பெஷாலிட்டியோட ப்ராஸ்பெக்ட்ஸ் இன் த ஃபியூச்சர். ஓகே, ஸோ இந்த ஸ்பெஷாலிட்டிக்கு ஃபியூச்சரில் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குதா, ஏ வந்துடுமா அந்த மாதிரி சில ஸ்பெஷாலிட்டிஸ்க்கு. சில ஸ்பெஷாலிட்டிஸுக்கு குரூப்ஸில் இது ஒரு மேஜர் இஷ்யூ. எஃபி குரூப்ஸ்லையோ டெலிகிராம் குரூப்ஸ்லையோ ஒரு மேஜர் சேலஞ்ச் ஐநோட்டாக நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது கூட டெலிகிராம் குரூப்ஸில் மிஸ்இன்ஃபர்மேஷன் சேயிங் திஸ் இஸ் கெட்டிங் சேச்சுரேட்டட், மை ஃப்ரெண்ட் இஸ் ஏர்னிங் ஒன்லி ஜஸ்ட் சிட்டிங் ஐடல் வித் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் பர்டிகுலர் கோர்ஸ். இந்த மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் வர்றப்போ எங்களுக்கு உண்மையில் அது மிஸ்இன்ஃபர்மேஷனாக இல்லையாங்கிறது தெரியாது, இல்லை ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இந்த வேர்ல்டில் அந்த மாதிரி இருக்காங்களாங்கிறதும் தெரியாது. அதை யூஸ் பண்ணி they are trying to save their seats, they preferred seats ஆங்கிறது தெரியாது. So I am going to get into let us say general surgery ன்னு வச்சுக்கோங்களேன். பட் என் ஃப்ரெண்ட் ஜெனரல் சர்ஜன் வந்து ரொம்ப he is not at all earningங்கிறத போட்டேன்னா I'll save preferred seats. So we do an extensive promotion just to say that don't take peer feedback without actually evaluating yourself அப்படிங்கிற. ரைட். ஸோ இது ஆக்சுவலாக இப்போ வரப்போகுதா, ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன, அவங்களோட கெரியர் பாசிபிலிட்டிஸ் என்ன, இதெல்லாமே எப்படி சார் எவாலுவேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு மெத்தடாலஜி இருக்கா, இல்லை அதில் ட்ரூத் என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு பிஜி கேண்டிடேட்டாக நாங்கள் இதை சர்வ் பண்ண முடியல, அதனால ஆஸ்கிங். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சார் இதுக்கும் வந்து ஒன்லி டாக்கிங் ஹெல்ப்ஸ்ன்னு நினைக்கிறேன். AI will replace certain specialties ஆங்கிறது வந்து nobody knows unless somebody who can predict the future. அதுவுமே I don't think that's possible. ஸோ அப்படி இருக்கும்போது டாக் டு மேபி ஓகே காமன் ஃபீல்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரேடியாலஜி, AI will replace radiology. So talk to a radiologist who's already in that profession. Talk to 2 different people at least. One who's currently passed out, why he chose radiology, knowing that this can happen. And talk to someone who's senior in that field. So one benefit எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் எஜுகேஷன் gives you is contacts. wherever you study. இப்போ நான் வந்து கேரளாவில் தான் யூஜி பண்ணேன், பட் ஐ ஸ்டில் ஹேவ் மை கான்டாக்ட்ஸ் தர். இப்போ கூட போயிட்டு ஐ கேன் ஆஸ்க் இஃப் ஐ ஹேவ் அ டவுட், சார் நெஃப்ராலஜி தான் சூஸ் பண்ண போகிறேன், இஸ் நெஃப்ராலஜி த சாய்ஸ் ஃபார் த நெக்ஸ்ட் 20 years ஆல்சோ, ஏன்னா நான் ஒர்க் பண்ண போகிறது அடுத்த 20 years தான். அப்படிங்கிறப்போ ஐ கேன் ஸ்டில் கோ பேக் மை கான்டாக்ட்ஸ். ஸோ ஐ திங்க் மெடிக்கல் எஜுகேஷனில் அந்த கான்டாக்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் ஒருத்தட்ட பேசி ஓகே உங்களுக்கு தெரிஞ்ச ரேடியாலஜிஸ்ட் யார் அப்படின்னு கேட்டு யூ கேன் ஆல்வேஸ் லூப் அண்ட் கனெக்ட் டு தட் பர்சன்.
அவங்கள்ட்ட இருந்து டேரெக்டாக ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு தென் ஷேரிங் இட் டு அ சோஷியல் நெட்ஒர்க் இஸ் யோர் கால். லைக் அன்லெஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அதை பயஸ் ஆக்கணுங்கிற ரீசன்னால பண்ணுறது ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் லெஜிட். பட் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது ஹெல்ப் பண்ணும் நீங்கள் கிடைச்ச இன்ஃபர்மேஷன். டெஃபினட்டாக சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் குட் வே டு ஷேர் தீஸ் திங்ஸ். இதுக்கு ஒரு காமன் சப்சிடைஸ்டாக ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிக்கணும் இல்லை அதில் ஒரு கொண்டு வரணுங்கிறது ஐ திங்க் இட்ஸ் டிஃபிகல்ட் டாஸ்க் சார். ஏன்னா அங்கே ஒப்பீனியன்ஸ் கொடுக்குறவங்களோட இதுவுமே டிஃபர் ஆகிட்டே இருக்கும். ஒன் ரேடியாலஜிஸ்ட் மை சே இட் மைட் நாட், அதர் ஹூ ப்ரிஃபர்ஸ் ஏஐ வில் சே இட் வில். ஸோ அந்த டைம் வந்து இட் இஸ் டெஃபினெட்லி டிஃபிகல்ட் டு கிவ் அ ரைட் ட்ராக். ஸோ எல்லாமே நம்ம வாட் எவர் வி டிசைட் ஃபைனலி கம்ஸ் டு வாட் த கேண்டிடேட் வாண்ட்ஸ். எனக்கு ரேடியாலஜி பிடிக்கும், அது ரீப்ளேஸ் பண்ணதோ ஆலையோ நான் எடுக்க போகிறேன், நான் ப்ரொஃபஷனலாக அது ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னா ஐ ஃபைண்ட் அ சைட் ட்ராக், ஐ டூ சம்திங் அபவுட் இட் அப்படிங்கிறப்போ he can always take, he or she can always take. Use the potential of AI for use that. I don't think permanently nothing can replace னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். So definitely you can go ahead with it. It's up to what you want ன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் கவுன்சிலிங்க்கு ஆக்சுவலாக பண்ணீங்கல்ல என்டையர் ப்ராசஸ், அப்போ உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருந்துச்சு சார்? என்ன what information did you want and what was available, whether it okay, so I can split it into two, sir. One வந்து without Zainad what happened to me and then what happened with Zainad. So my counseling major நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ வந்து to so obviously I applied for all India and Tamil Nadu counseling. So எனக்கு வந்து அந்த கேண்டிடேட் எவ்வளோ சீட் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கிறது ஒரு மேஜர் ப்ராப்ளம் ஆச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்கில் ஆல் இண்டியாலையோ தமிழ்நாடுலையோ there are other open states also. So one candidate can hold multiple seats at the time. ஸோ அப்படி இருக்கும்போது எந்தெந்த ஸ்டேட்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்கிறது ஐ கான்ட் பர்சனலி கோ டு மற்ற ஓப்பன் ஸ்டேட்ஸ் அண்ட் ஓப்பன் தேர் இது இவன் தான் அங்கே எடுத்திருக்கானான்ட்டு. பட் ஐ டிட் ட்ரை. அது இட் வாஸ் அ லாட் ஆஃப் ப்ராசஸ், பட் ஐ டிட் ட்ரை. அட்லீஸ்ட் ஆல் இண்டியா தமிழ்நாட்டில் அவன் ஹோல்ட் பண்ணி, ஏன்னா வாட் ஹீ சூசஸ் நெக்ஸ்ட்டு வில் பி வாட் ஐ குட் கெட் நெக்ஸ்ட். இப்போ ஒருவேளை அவன் வந்து இந்த சீட்டில் அது ப்ரிஃபர் ஆகுதுன்னு அதை செகண்ட் ரவுண்டில் சூஸ் பண்ணிட்டு போயிட்டாருன்னா நான் ஐ கேன் டேக் தட் சீட். ஸோ இப்படி உட்காந்து லிஸ்ட் போடுறது எனக்கு மேஜர் ப்ராப்ளமாக இருந்தது. ஐ திங்க் ஐ யூஸ்ட் அப் அட்லீஸ்ட் 1 or 2 மேஜர் நோட்ஸ், 80 page நோட்ஸ் ஃபார் திஸ் பர்பஸ் அலோன். இந்த ப்ராசஸை வந்து எனக்கு கிளியர் பண்ணி வந்து ஜைனட் வந்த போது எனக்கு இட் வாஸ் ஜஸ்ட் ப்ரெசென்டட் டு மீ இன் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. ஸோ மை ஆப்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு இல்லை கரியர் சாய்ஸ் ஆஃப் கோர்ஸ் நான் இது பண்ணி எடுக்கலாம் கூட இந்த ரேங்க்குக்கு என்ன வரலாங்கிற ப்ராபபிலிட்டி கொடுத்தது ஜைனட். அண்ட் தென் செகண்ட் ப்ராப்ளம் ஐ ஃபேஸ்ட் வாஸ் டு நோ த ஃபீ ஸ்ட்ரக்சர் ஆஃப் இண்டிவிஜுவல் காலேஜஸ். ஈவன் தோ வெப்சைட்டில் தே கோட் பர்டிகுலர் ஃபீனா கூட there's definitely changes. ஸோ அப்போது என்னோட சொல்யூஷன் வாஸ் டு கால் அப் ஈச் இது அண்ட் ஆஸ்க் ஃபார் தட். இங்கே ஜென்ரல் மெடிசனுக்கு எவ்வளோ ஃபீஸு, எவ்வளோ ஸ்டைப்பண்டு, அங்கே எவ்வளோ ஃபீஸ் ஆகுது. இது வந்து ஒரு ஆர்டுவஸ் ப்ராசஸாக இருந்துச்சு. அதுக்குமே வந்துட்டு when the links are provided right next to you, it was easier for us to decide. இது ரெண்டு தான் எனக்கு மோஸ்ட் சேலஞ்சிங்காக இருந்தது டு மேக் அ சாய்ஸ் during my PG. ஸோ நீங்கள் உங்களோட கொலீக்ஸ்லையோ இதுலையோ வந்து do you see people applying for many counselings? We know இப்போ நாங்கள் வந்து அலாட்மெண்ட்ஸ் பார்க்குறப்போ we see பிஜியை பொறுத்த வரைக்கும் மேபி 7-8 அலாட்மெண்ட்ஸ் இன் பர்டிகுலர் ரவுண்ட் இருக்கிற கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. ஒரே கேண்டிடேட்டுக்கு 7-8 அலாட்மெண்ட்ஸ் இருக்காங்க. யூஜி வி ஹேவ் ஸ்லைட்லி ஹையர் நம்பர்ஸ். ஸோ 7-8 அலாட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இட் இஸ் த ப்ராசஸ் தட் ரிசல்ட்ஸ் இன் தட். அது உங்களுக்கு எது கிடைக்கும்னு தெரியாது. ஸோ நான் போகிறேன் எல்லாத்துக்குமே ஐ மைட் ஃபில் ரைட் சாய்ஸஸ் இன் ஆல் த கவுன்சிலிங்ஸ். ஏன்னா அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எனக்கு 7 அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு. ஐ வில் சூஸ் ஒன் அண்ட் த ரெஸ்ட் 6 வில் பி வேக்கன்ட் ஃபார் த அதர்ஸ். பட் ஸ்டில் அந்த மாதிரி நிறைய கவுன்சிலிங்ஸ் அட்டன் பண்ணுற கேண்டிடேட்ஸ் வந்து ஹவு டு தே மேனேஜ் த கவுன்சிலிங் ப்ராசஸ்? பிகாஸ் நாங்கள் யூஸ்வலாக சொல்லுவோம் 3 நாளுக்கு மேலே யூ சூஸ் 3 or 4, அதுக்கு மேலேனா இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். உங்களால் மேனேஜ் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு சூஸ் பண்ணுங்கள். பட் அதர் பார்ட் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஈவன் இஃப் யூ ஹேவ் 1% சான்ஸ் டோன்ட் மிஸ் அவுட் அ கவுன்சிலிங். ஸோ ரெண்டுமே இட் இஸ் கான்ட்ரடிக்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை இன் ஜென்ரல் எனக்கு தெரிஞ்ச தி டாப் ரேங்கர்ஸ் ஆர் அட்லீஸ்ட் ஒரு நீட் பிஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 20,000 அந்த ரேஞ்சில் உள்ள ஃபஸ்ட்டு 20,000 இருக்கவங்க தான் தே ட்ரை டு டூ அ லாட் ஆஃப் திஸ். ஏன்னா கீழே வர்றவங்களுக்கு ஆர் த மிட் ரேங்கர்ஸ் அண்ட் லோ ரேங்கர்ஸ் தே நோ தட் இதுக்கு மேலே நம்ம ட்ரை பண்ண சாய்ஸஸ் கொடுக்கக்கூடாதுன்ட்டு. ஸோ அப்படி போடும்போது எஸ் நீங்கள் சொன்ன மாதிரி 3 or 4 ஐ திங்க் இஸ் ஐடியல். பட் அதுக்கு மேலே போகும்போது தெர் இஸ் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 to 10% ஆஃப் மை நோன் கொலீக்ஸ் ஹூ ஹவ் டன் தட் ஆல்சோ. but they managed to take அந்த 7 போட்டாலும் அவங்களுக்கு தெரியும் அதில் 2 தான் சூஸ் பண்ண போறாங்கன்ட்டு. That is when I don't understand why that impacts others. Yes, it definitely impacts others. சரி 2 தான் வருதுன்னா okay maybe 3 or 4, but why 7 or 8? So definitely it impacts the others because everybody else in that range who are next to him are anxiously waiting for what is going to happen at the round la. ஆல்ரெடி த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் கவுன்சிலிங் வந்து ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ் தான். ஸோ அது கூட இதுவும் தேவையில்லைன்னு தான் என்னோட ஓன் ப்ரிஃபரன்ஸ். பட் இட்ஸ் ஸ்டில் ஹேப்பனிங் அப்பேரண்ட்லி. ஸோ வி நோ அண்ட் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ஸில் போட்டுட்டு
ஒரு சாய்ஸ் போட்டுட்டு ஒரே ஒரு சாய்ஸ் தான் போட்டிருப்பாங்க, ஒரே ஒரு லிஸ்ட் ஆஃப் சாய்ஸஸ், ஒரே ஒரு கவுன்சிலிங் தான் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த சாய்ஸில் எது கிடைக்குதோ அதுவே எனக்கு ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன்ஸ் லேட்டராக எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஓகே. ஸோ இன் சம் கேசஸ் ஃபார் ஜென்யூன் ரீசன்ஸ் தே கோ விசிட் த இன்ஸ்டிடியூட் அண்ட் ராங் ஃபீட்பேக் இருந்திருக்கும். இன் சம் கேசஸ் இல்லை போட்டு பார்த்தேன், இட் இஸ் ஓகே, கிடைச்சதுன்னா அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன்ஸும் இருக்கும். அண்ட் பியாண்ட் திஸ் டியூரிங் த ப்ராசஸ், அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போ அட்மிஷன்ஸோ இல்லை அது மாதிரி உங்களுக்கு சேலஞ்சஸ் இருந்துச்சா, ஆர் யூஆர் இன் டு த ஃபர்ஸ்ட்? பர்சனலி எனக்கு அட்மிஷன் ப்ராசஸில் ரொம்ப ஹேசல் இல்லை சார். நான் செகண்ட் ரவுண்டில் வென் ஐ காட் மை ப்ரிஃபர்ட் காலேஜ் அண்ட் ப்ரிஃபர்ட் கோர்ஸ், அட்மிஷன் வாஸ் கேக் வாக் தான், ஈஸியாக இருந்ததில்ல, ஐ மீன் டிஃபிகல்ட்டாக இருந்ததில்ல. பட் லைக் யூ செட், நிறைய பேர் எடுத்துகிட்டு வென் தி ஹோல்ட் அண்ட் கோ ஃபார் அப்கிரேடேஷன், நிறைய பேர் சொல்கிறது வந்து வாட் வி காட் அஸ் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வாஸ் டிஃப்ரெண்ட். நான் போய் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அது இந்த டிபார்ட்மெண்ட்டோ இல்லை அந்த காலேஜோ செட் ஆகலை. பிகாஸ் 3 years ஆஃப் போஸ்ட் கிராஜுவேஷன் ஐ திங்க் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் கரியர் ஆஃப்டர் ஆன் லேட்டர் ஆன். அதில் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் மேட்டர்ஸ், பேஷண்ட் லோட் மேட்டர்ஸ், அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ், இஃப் இட் இஸ் சர்ஜிக்கல்னா எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ரீசெண்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மேட்டர்ஸ். ஸோ இதை போய் பார்த்து ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பார்த்ததுக்கப்புறம் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் சேஞ்ச்ட் அவுட். And I've personally known people who've preferred institutes which have more fee structure just for the advancements and equipments. If they can afford and தெரிஞ்சிருச்சுனா, even though they get in a government college, they know that நான் இனி அடுத்து முடிச்சுட்டு நான் டயர் 2 டயர் 3க்கு வர போகிறேன், எனக்கு இன்னொரு 2 years ஃபெலோஷிப்போ பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக் ஸ்கில் கெயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ஸோ நான் படிக்கிற இன்ஸ்டியூட்லேயே ஐ கேன் அஃபோர்ட்னா ஐ வில் லேர்ன் த லூப்ஸ் இன் தட் ப்ரைவேட் இன்ஸ்டியூட் செல்ஃப்ங்கிற பண்ணுறவங்க இருக்காங்க. பிகாஸ் எங்களுக்கு நம்ம இது பார்க்கும்போது வி ஆல்வேஸ் see that even though surgery closes at 10,000, surgery in ஏதோ ஒரு in government institutes, you have Kasturba being allotted right from the beginning. So அது வந்து clear-ஆ trends-ல இருக்கும். And how is this DNB-யும் we are seeing actually. DNB-லையும் initial ஒரு 1000 ranks கீழே எத்தனை பேர் DNB எடுக்கிறாங்க, especially radio diagnosis for equipments etc. So அந்த மாதிரி எத்தனை பேர் எடுக்கிறாங்கங்கிறது it is increasing. It is not increased so much, but it keeps increasing on a இயர்லி பேசிஸ். அவங்க என்ன சொல்லுதுன்னா தேர் மோர் அவேர் சார், நிறைய பேசுகிறாங்க, நிறைய கான்டாக்ட்ஸ் கெயின் பண்ணுறாங்க, நிறைய போய் தே நவ் சர்டன்லி தே நோ, சரி எனக்கு இந்த இன்ஸ்டியூட்டில் தான் வேணும், ஏன்னா இங்கே இது இருக்குது ரீசெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபேக்கல்ட்டி நல்லா இருக்காங்க, ஸோ எனக்கு இது வேணும்னு சூஸ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ பட் இது ஒரு சைடு நடந்தாலும் அந்த அதர் சைடில் வந்துட்டு கோர்ஸை ஜஸ்ட் பிகாஸ் தே காட் அ டாப் ரேங்க் நான் இந்த கோர்ஸ் எடுத்துட்டேன், பட் ஆனால் இந்த கோர்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. எல்லாரும் சொன்னாங்க நீ வந்து ரேங்க் வந்து 100-200 வச்சிருக்க, நீ ரேடியோ தான் எடுக்கணும், டர்மட் எடுக்கணும்னு எடுத்துட்டேன், பட் ஆனால் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்லன்னு சொல்லிட்டு ஃபால் பேக் பண்ணி மெடிசினோ இல்லை மற்றது எடுத்தவங்களும் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இல்லை, டாப் 200க்குள்ள ஒரு கேண்டிடேட், ஏதாவது ஒரு கேண்டிடேட் இருக்காங்க, தே ஆக்சுவலி ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்டட் இன் பெத்தாலஜி. பெத்தாலஜி எடுத்துட்டாங்க, தே வாண்ட் பெத்தாலஜி இன் த பெஸ்ட் இன்ஸ்டிடியூட் அக்ராஸ் த கண்ட்ரி, பெத்தாலஜி எடுத்துட்டாங்க. அதை சார்ந்த ஒரு டிஸ்கஷனே இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, why did the candidate choose pathology, did he fill in wrong choices? ஆமா, so full discussion-ஏ வந்து செகண்ட் ரவுண்ட்ல அவங்க என்ன போடுறாங்க ஆமா அப்படிங்கறத பார்த்துட்டு மறுபடியும் பெத்தாலஜி போட்டுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளீட் டிஸ்கஷன். பட் the candidate might be genuinely interested in pathology and might as in basically அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி they will actually shine at a correct sir. இது again நம்ம நாலு பேர் நாலு விதமா பேசணும்னு சொல்றாங்க, அந்த மாதிரி பேசி. பட் இது இப்போ நடக்குதா சார் ரீசன்ட் கவுன்சிலிங் வரைக்கும்? Yeah, we have every year we will have at least within the top 500 ranks at least 1 or 2 who choose non trend based specialties. Okay, so அது வந்து சூஸ் பண்றவங்க இருக்க தான் செய்வாங்க. பட் otherwise the trends are almost similar. Okay. அவ்வளோ ரொம்ப டீப் சேஞ்ச் ஆகல. மேபி within some specialties அது சேஞ்ச் ஆயிருக்கும், மற்றபடி within the top few அப்படின்னா it is always the same. Something I've noticed recently is surgical departments இப்போ வந்து females are preferring moreங்கிற மாதிரி ஒரு we have not done a gender based analysis, but surgical ஓட preference வந்து it is slightly higher. அதாவது முன்னாடி it was not very high. அதனால வந்து இப்போ நீங்க நம்பர்ஸ் வந்து ஒரு 40ல இருந்து within the top 100 வந்து 20ல இருந்து நீங்க 25 போனாலும் it is an increase ன்னு தான் நாங்க கன்சிடர் பண்ணுவோம் இல்லையா, because that itself is a big number. But number of medical seats available which are higher. Medicine based seats available வந்து that is very high. So 70% வந்து கிட்டத்தட்ட இப்போ clinicals மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 65 to 70% வந்து medical based specialties. So when you go into medicine based, otherwise surgery போகும்போது it is number of seats are less. So but preference to surgery இன்னும் அந்த set of people இருக்காங்க and slightly moving. So over the years நீங்க 10+ years கிட்ட நீங்க டேட்டா கலெக்ட் பண்ணிருப்பீங்களா? So that's not an easy task.
to sit through everything, and you also look into the legal issues also, ஒவ்வொரு ஸ்டேட்டில் நடக்கிற லீகல் இஷ்யூஸ் ஃபாலோ பண்ணிட்டு. ஸோ உங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணுறீங்க? எங்களுக்கு ஆக்சுவலாக நான் முன்னாடி 6 years 7 years வரைக்கும் இட் வாஸ் டிஃபிகல்ட். லாஸ்ட் மெனி இயர்ஸ். ஸோ அது வந்து இனிஷியல் 6 years பீரியடில் ஐ வாஸ் ஒர்க்கிங். ஸோ ஓகே, மெயின் 2014லேருந்து 2020 வரைக்கும் இட் வாஸ் ப்ரோ பண்ண வந்தேன். அதாவது டேட்டா வாஸ் ஐ ஷேர் த டேட்டா அவைலபிள் வித் ஆல் த கேண்டிடேட்ஸ். ஓகே ஓகே. ஸோ அந்த டேட்டா கிரியேஷனுக்கு இட் டேக்ஸ் டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் கவுன்சிலிங் தான் பண்ணுவோம். அந்த 5-6 months தான் பண்ணுவோம். பட் அந்த 5-6 months இட் டேக்ஸ் அரௌண்ட் 6 hours to 7 hours ஆன் அ டெய்லி பேசிஸ். ஸோ என்னோட ஆஃபீஸ் டைம் போக ஐ ஹேவ் டு கான்ட்ரிபியூட் தட் 6 to 7 hours. அண்ட் அந்த 5-6 அண்ட் கால்ஸும் நான் அப்போ எடுத்துகிட்டு இருந்தேன். டேரெக்டாகவே நான் மட்டும் கால்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ இட் வாஸ் வெரி difficult. Now it has transformed to a different type of difficulty. அவ்வளோதான். ஸோ ஓவர் த பீரியட் இப்போ டெக்னாலஜி ஹஸ் ஹெல்ப். ஸோ நான் என்ன அப்போ பண்ணிட்டு இருக்கேனோ அது எல்லாமே டேட்டாவாக வித் அ டீம் வி ஆர் ஏபிள் டு ப்ரொவைட் இட் இன் டேபுலர் ஃபார்மேட், குவிக்லி ரிட்ரீவபிள் ஃபார்மேட். அந்த மாதிரி பண்ணுறப்போ that part has gone into a lesser time consuming thing for me. Okay. But we have a larger team, but for me it has gone. But now we have got into rules, regulations, the competition is higher. So enna better avங்களுக்கு provide பண்ண முடியும்ங்கற மாதிரி in terms of taking decisions, இப்போ the allotment mapping அந்த மாதிரி பண்றப்போ our time goes into this. During the process of counseling இப்போ we work full time. ஏன்னா 10 o'clock ஒரு notification வருது. It is a very critical notification. We have to get it to the candidates by 12. So not only me, but the entire team works like that. So 10 or notification வருதுனா everybody will come together. And then in the notification translate பண்ணி either we need to put it into a video, we need to put it into a just a notification, or we need to create a note document that has to be shared with everyone. இது எல்லாமே பண்ணி then by the next morning they should have that information அப்படிங்கற மாதிரி தான். So always in front of screens மாதிரி தான். Yeah, entire team is there. But after the counseling starts it is more time consuming. Earlier we prepare. இப்போலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா then we can manage-ங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் ஆன் அ லைட்டர் நோட், நீங்கள் 10 years 15 years முன்னாடி இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஜைனட் ப்ராக்ரஸ் ஆயிருக்குங்கிறது நீங்கள் did you ever imagine that this is how it will be or no? There was no Zynet. So it was done only out of the interest தானே. So எப்போ நீங்கள் வந்து அதை 2020 around 2020 அந்த பேட்ச்ல தான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் Zynetனு ஒன்று we thought about Zynetனா we can do this as a in a better structured way if we move to a different model other than us helping out through PDFs அந்த மாதிரி யோசிச்சோம். ஸோ அப்போ technology when it got added we needed resources. Then the idea of getting the entire company came in. அதுவும் அந்த பைலட்டுக்கு அப்புறம் தான் we piloted with Zynetனு ஒரு பேர் வச்சு we piloted saying okay you can take it free அப்படின்னு சொல்லிட்டு. But that time the response was huge. அப்போ we thought if we put in efforts full time into this, leaving our jobs, என்னோட co-founder Anto, he was also into a startup. He's a techie who was managing technology for startups. So we thought okay, if we put in our time fully into it, it can be helpful for a lot and we are also passionate about it, let us do it அப்படிங்கற மாதிரி ஒரு. So you had a passion driving. I had. So it was good because the biggest thing that you gain out of it is feedback saying okay it has helped me in my career. So adu vandu there's nothing that matches it. So and now we have a larger team. Sir, இப்போ நான் ஜெனரல் மெடிசன் முடிச்சு இப்போ ஃப்ரெஷ்லி பாஸ்ட் அவுட் அண்ட் இப்போ தான் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி போகிறதுக்கான ஐடியா அண்ட் அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஸோ Zynet எப்படி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு கொண்டு வர பிளான் எதுவும் வச்சுருக்கீங்களா? Zynet ஆக்சுவலாக சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு வச்சுருந்தோம். ஆக்சுவலாக ஏற்கனவே 3 years back we offered. ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது பட் அதில் ஒரு சேலஞ்ச் இருக்குது எங்களுக்கு ஆக்சுவலாக. பிகாஸ் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஆர் லெஸர் அப்படிங்கிறதுனால. பட் த எஃபர்ட் தட் இஸ் புட் இன் இஸ் ஹியூஜ் ஃபார் அஸ். பிஜிக்கு என்ன எஃபர்ட் போடுறோமோ அதே மாதிரி எஃபர்ட் வி நீட் டு கெட் இன் டு புட் இன் ஃபார் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி அஸ் வெல். ஒரு பெரிய சேலஞ்ச் நாங்கள் தட் பார்ட் வி ஆல்ரெடி நோ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வி ஆர் இன் டு தட் டூ. ஒரு மேஜர் சேலஞ்ச் என்னென்னா இனிஷியலாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேர் ஹியூஜ் ஃப்ரம் பிகாஸ் பிஜி முடிச்சிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் மெனி ஆஃப் தெம் வுட் ஹவ் ப்ராக்டிஸ்ட் ஃபார் அ ஃபியூ இயர்ஸ் தென் சூப்பர் ஸ்பெஷாலிட்டிக்கு வர்றாங்க. வெரி வெரி சீனியர் பீப்புள். ஸோ டாக்டர்ஸ் எல்லாம் மேபி பேசிக்லி கன்சல்டன்ஸ் மாதிரி தான் ஒருத்தங்களோட நம்ம மேனேஜ் பண்ணணும். அதுக்கான கேப்பபிலிட்டிஸ் நாங்கள் இன்னும் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம். பேசிக்காக டு அட்ரஸ் ஆல் த queries and so basically they expect that there is a standard to respond to and in the data as well. So what we do currently is we as in super specialty we are trying to give them data in terms of where it closed. Zynet irukra format le where it closed, what are the institutes available, seats available, and the ella information we do it
and it is available free of cost. Okay. Once the counseling starts, we will possibly publish that as well. Okay. Last year அப்படி தான் பண்ணியிருந்தோம், last 2 years அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். But beyond that, in terms of actual exact confirming the fee, rules, regulations and all, we might need to put in a little additional effort to get into what is expected. So adukku, but we are trying to push ourselves to get into super speciality as well to help candidates. Possibly in the next few years we will be able to do that. English doctors actually, if they are part of our system as well, that will help. So அந்த மாதிரி doctors இருக்காங்க, they can help us out with the entire thing. Now we are looking at that associations as well. So அதுக்கு உங்களுக்கு அப்ரோச் பண்றாங்க super specialty? கண்டிப்பா. So எங்களுக்கு வந்து இனிஷியலா நாங்க first year பண்ணோம்னு சொன்னோம்ல, அப்போ Zynerd was 1 year old. So அப்போ வந்து there were not many who approached us. Zynerd ஆரம்பிச்சு வெளியில வந்த candidates இருக்காங்க இப்போ. So they want again super specialty க்கு கண்டிப்பா Zynerd நீங்க கேக்குற மாதிரி Zynerd இருந்தா it is very good அப்படினு சொல்ற candidates இருக்காங்க. So we know that is something that we need to do for them. So we will definitely do that. And you also provide the bond details regarding the institutes also. Correct. So bond details source பண்றது, அதனோட பாண்டை விட பாண்டோட implementation source பண்றது is also a big challenge. SS க்கு we are possibly around 60-70% தான் அதுல டேட்டாவே. So but we try our level best to get that through. ஏன்னா SS க்கு reach out பண்றதுக்கு numbers இருக்காது. ஒரு ஸ்பெஷாலிட்டில ஒருத்தங்க இருப்பாங்க, ரெண்டு பேர் இருப்பாங்க சூப்பர் ஸ்பெஷாலிட்டில. So as against something else, numbers are very less. So அந்த network build பண்றதும் very difficult. But we try our level best. Bond இருக்கும் and fee also. Exact fee, what is a total cost, etc. அதுவும் we are trying to get. Rules are also slightly different for super specialty when compared to PG counseling, where the final upgradation ends, what are the rules, etc. நீங்க ஒரு ரவுண்ட்ல ஜாயின் பண்ணலனா then you free exit possibly might not be there. அந்த மாதிரிப்பட்ட rules might be different. So அது we are trying to get, but possibly later. So what other future prospects நீங்க Zynerd plan பண்ணிருக்கீங்க சார்? So prospectsங்கிறது உங்களுக்கு மேஜரா we are into NEET and NEET UG PG as of now. So entire INI CET MDS also we are covering as of now. So இது போக there are also other areas in education in as courses, basic professional courses you have Ayush which is there, and then you also have in terms of engineering, law, இது மாதிரி central examinations CUET இருக்குது arts and science. So அந்த examinations எல்லாமே we are trying to get in to have ensure that information reaches out to every aspirant across. So that is the next step, but it is a very difficult thing to do, especially engineering எல்லாம் you need to have a lot of research done in terms of placements, etc. So that we are trying to get into. Beyond that, in the medicine we know doctors what they need அப்படிங்கிற மாதிரி within medicine we are trying to see if we can help out candidates with இப்போ PG preparationல இருக்காங்க, அதுக்கான mentorship or guidance or whether if there is something that can be done on that front or becoming a platform for that, அது we are looking at, and job opportunities they are available if we can possibly help create a platform where job opportunities are centralized, etc. So that we are looking into. So those are the future plans. I think it will definitely benefit the candidates for undergraduate level, postgraduate level. Definitely. So surprisingly நீங்க believe பண்ண மாட்டீங்க, சில candidates எங்களுக்கு வந்து லைஃப் டைம் மெம்பர்ஷிப் கொடுங்க, எங்களுக்கு முடிச்சிட்டு நாங்கள் வெளியில் போகிறது வரைக்கும் எனக்கு வந்து ஈவன் பிஜி டைமில் எனக்கு ஒரு query இருக்குது, எந்த query உங்களுக்கு முடியுமோ அதை ஆன்சர் பண்ணுங்க, பட் வி வாண்ட் யூ டு சப்போர்ட் அப்படின்றாங்க. அந்த சிஸ்டமை நம்ம பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு நீட் இருக்குது பேசிக்காக நான் சொல்லுவேன். ஸோ அந்த நீடை வெதர் வி கேன் டூ தட். சம் பீப்புள் ஈவன் சே நீங்கள் கேன் யூ கெட் அ லிஸ்ட் ஆஃப் ஆல் அகாமடேஷன்ஸ் நியர் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ஹெல்ப் அஸ் அவுட் வித் தட் இன்ஃபர்மேஷன் இன் யுவர் போர்ட்டல் அப்படிங்கிறது. ஸோ அந்த என்டையர் நீட், நான் பிஜி படிக்கிறேன், அதுக்கு எல்லா சப்போர்ட்டுமே உங்களால் ப்ரொவைட் பண்ண முடியும், இல்லை மெடிசனுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும்னா அந்த நீட் இருக்குது. Whether it is feasible, it is a question. So we are trying our level best on that. Okay, sir. So furthermore, we'll talk about more medical policies and government in the NEET PG counseling, NEET UG counseling level impact ஆயிருக்கு, and about the other seat availabilities பத்தி furthermore we'll speak. Sure. அது வந்து ஒரு major area in terms of cases வந்து Supreme Court cases இல்ல High Court cases, how it has resulted in today's system ங்கிறதே ஒரு நல்ல story. As in basically it is a there's a lot of cases which have changed the entire landscape of how counseling happens. அதுவே ஒரு big story. And ஒவ்வொரு வருஷமுமே ஒரு 50-60 கேஸ் ஒவ்வொரு கவுன்சிலிங்க்கு இருக்குது, அது எல்லாமே ஃபாலோ பண்ணுறோம். அண்ட் நமக்கு வந்து பிட்ஸ் அண்ட் பீசஸாக வி ப்ரொவைட் தட் இன்ஃபர்மேஷன் டு கேண்டிடேட்ஸ், பட் அண்டர்ஸ்டாண்டிங் தட் என்டையர் சிஸ்டம், ஹவு த ரெகுலேஷன்ஸ் ஒர்க், ஹவு த பாடிஸ் ஒர்க், அண்ட் ஹவு தேட் ரிசல்ட்ஸ் இன் கேசஸ், அதில் என்ன சேலஞ்சஸ் இருக்குது. ரீசெண்டாக அந்த டூ ஷிஃப்ட் எக்ஸாம், ஸோ அது வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் சேலஞ்சஸ்
colleges which and because of that many candidates were impacted and possibly might get impacted too. இது எல்லாமே definitely we will discuss. I think this podcast is a start for better discussions to come. Going forward we will discuss all that in detail and possibly see that maximum information is available. Thank you so much. Thank you, sir.